கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். These days we are going to study about a particular person. இந்த நாட்களில் ஒரு குறிப்பிட்ட நபரை குறித்து நாம் படிக்க போகிறோம். About this person John the Baptist said, I am not even worthy to untie his shoes. அவருடைய பாதரட்சையினுடைய வாரை அவிழ்க்கிறதற்கும் கூட நான் பாத்திரன் அல்ல என்று இந்த நபரை குறித்து யோவான் ஸ்நானகன் சொன்னார். When Peter saw this man, he said, depart from me, for I am a sinful man. பேதுரு இந்த நபரை கண்டபோது நீர் என்னை விட்டு விலகி போக வேண்டும், நான் பாவியான மனுஷன் என்று அவர் சொன்னார். When Paul saw this man for the first time, he fell off his horse and was struck by light. பவுல் இந்த நபரை முதல் முறையாக கண்டபோது அவர் தன்னுடைய குதிரையின் மேலிருந்து கீழே விழுந்தார். வானத்திலிருந்து ஒரு ஒளி அவரை சடுதியாக தாக்கினது. When John saw this man in his resurrected form, he fell at his feet as dead. இந்த நபர் தன்னுடைய உயிர்த்தெழுந்த அந்த வடிவத்தில் இருந்தபோது அவரை கண்டதான யோவான் அப்போஸ்தலன் செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தார். This person is the greatest person who ever lived. இந்த நபர்தான் உலகத்தில் வாழ்ந்தவர்களிலேயே மிகப்பெரிய மனிதர். This person's story is the greatest story ever told. இந்த நபரை பற்றிய கதைதான் சொல்லப்பட்ட கதைகள் எல்லாவற்றிலும் சால சிறந்த கதையாய் இருக்கிறது. The sacrifice that this person made is the greatest sacrifice that a man can make. இந்த நபர் செய்ததான அந்த தியாகம், அந்த பலிதான் ஒரு மனிதன் செய்யக்கூடியதிலேயே மிக சிறந்த உன்னதமான தியாகமாய் இருக்கிறது. And the offer he has given us to be with him forever and ever is the greatest offer ever made. நித்தியமாக அவரோடு கூட நாம் இருக்கும்படியாக நமக்கு அவர் கொடுத்திருக்கிறதான இந்த வாய்ப்பு தான் மனிதர்களுக்கு கிடைத்திருக்கிற எல்லா வாய்ப்புகள் சலுகைகள் எல்லாவற்றிலேயும் மிக தலைசிறந்த சலுகையாய் வாய்ப்பாக இருக்கிறது. And the best part is this best person, this greatest person is in our midst today. மிக சிறந்த விஷயம் என்னவென்று சொன்னால் இந்த மிக சிறந்த நபர் நம்முடைய மத்தியில் இன்றைக்கு இருக்கிறார். He is the reason we are here together. நாம் இன்றைக்கு இங்கே கூடி இருப்பதின் காரணம் அவர்தான். He has not only brought us together, he has bound us together. அவர் நம்மை ஒன்றாக கூட்டி சேர்த்தது மாத்திரமல்ல, நம்மை ஒன்றாக இணைத்திருக்கிறார். Those who have tasted this person in your life, இந்த நபரை உங்களுடைய வாழ்க்கையில் ருசித்தவர்கள், those who would recommend him to others, இவரை மற்றவர்களுக்கு நான் பரிந்துரை செய்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள், and those who will say taste and see that the Lord is good, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லக்கூடியவர்கள். let us praise him for some time. நாம் கொஞ்ச நேரம் அவரை ஸ்தோத்திரிப்போம். Stotra, stotra bappa, stotra, how great are you Lord, we praise you. Shabina mankara mausaba kalamani antuda. Praise you Lord, we praise you Lord, praise you Jesus, we praise you Lord. Thank you Savior, thank you Jesus, thank you Jesus. Amen. We are going to listen to the word of God, as we already know, under the central theme, namely the cross. சிலுவை என்கிறதான மைய தலைப்பில் இந்த நாட்களில் நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். உங்களில் பலர் ஏற்கனவே இதை அறிந்திருக்கிறீர்கள். In these 3 days, God willing, we will study the word of God in 3 subtitles. இந்த 3 நாட்களும் தேவனுக்கு சித்தமானால் இந்த தலைப்பை 3 உப தலைப்புகளாக பிரித்து நாம் தேவனுடைய வார்த்தையை படிக்க போகிறோம். Today we will study the cross under the subtitle the cross of Christ. இன்றைக்கு இந்த சிலுவையை இயேசு கிறிஸ்துவின் சிலுவை என்கிறதான உப தலைப்பை வைத்து நாம் படிக்க போகிறோம். Tomorrow, God willing, we will study the cross under the subtitle his cross and my cross. நாளைக்கு தேவனுக்கு சித்தமானால் இந்த சிலுவையை அவருடைய சிலுவையும் என்னுடைய சிலுவையும் என்கிறதான உபதலைப்பில் நாம் சிந்திக்க போகிறோம். The title has been put blankly as the cross, not specifying whose cross it is, because it refers to the cross of Jesus and also the crosses that we have to carry. இந்த வேத பாடத்தின் தலைப்பு பொதுவாக சிலுவை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாருடைய சிலுவை என்று குறிப்பிடப்படவில்லை. காரணம், இது இயேசுவின் சிலுவையையும் நாம் சுமக்கும்படி நமக்கு அவர் வைத்திருக்கிற சிலுவையையும் குறிக்கக்கூடிய ஒரு தலைப்பாக இருக்கிறது. On the 3rd day, God willing, we will study the cross under the subtitle the crucified life. கர்த்தருக்கு சித்தமானால் 3ஆம் நாளில் இந்த சிலுவை என்கிற தலைப்பை சிலுவையில் அறையப்பட்ட வாழ்க்கை என்கிற உபதலைப்பின் கீழ் நாம் சிந்திக்க போகிறோம். For our scripture reading, let's read from one of the most familiar scripture verses in the Bible, namely John chapter 3 and verse 16. நாம் ஆரம்பிக்கும்படியாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்முடைய தலைப்பு வசனமாக வாசிப்போம். நாம் எல்லாருக்கும் அறிந்த ஒரு வசனம்
யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். For God so loved the world that he gave his only begotten Son, that he whomsoever believeth in him should not perish but have everlasting life. When we are grateful to a person for what he or she has done, ஒரு நபர், ஒரு சகோதரனோ சகோதரியோ நமக்கு ஏதாவது நன்மை செய்திருக்க அவர்களுக்கு நாம் நன்றியை தெரிவிக்கக்கூடிய விதத்தில், in order to express your gratitude to that person in sending an SMS, say, ஒரு SMS அனுப்பி நீங்கள் உங்களுடைய நன்றியை அவர்களுக்கு தெரிவிக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். you won't just say thank you. நீங்கள் வெறும் நன்றி என்று சொல்ல மாட்டீர்கள். You won't just say thank you very much. மிகவும் நன்றி என்றும் சொல்ல மாட்டீர்கள். But normally in these days, in popular modern jargon, they will say thank you so much, and the so will have many O's in it. ஆனால் இன்றைக்கு நவீன நடைமுறையிலே அவர்கள் அனுப்புகிறதான அந்த எஸ்எம்எஸ்ல அந்த தேங்க் யூ சோ மச் என்று சொல்லும்போது அந்த சோவை மிகவும் அழுத்தமாக சொல்லக்கூடிய விதத்தில் அந்த எஸ்க்கு பக்கத்தில் நிறைய ஓ போட்டு சொல்லுவாங்க. In the same way, in this verse we read, God so loved the world. The emphasis is on that word so. அதே போல தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்ற இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் போது இவ்வளவாய் என்கிறதான அந்த வார்த்தை தான் வலியுறுத்தப்பட வேண்டியதாக இருக்கிறது. When you read or look at the spirit in which that verse was written, actually there ought to be many O's in that so. இந்த வசனம் எழுதப்பட்டதான தேவனுடைய மனதை, தேவனுடைய ஆவியை நாம் கவனித்து பார்த்தால் அந்த சோ என்கிற வார்த்தையில் நிறைய ஓ போட்டுக்கொண்டே போகலாம். How much did he love this world? That is what we are going to see. தேவன் இந்த உலகத்தில் எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்பதை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். But before we see that, there's a clarification to be made. ஆனால் நாம் அதை கவனிப்பதற்கு முன்னதாக ஒரு காரியத்தை தெளிவுபடுத்த வேண்டியதாக இருக்கிறது. In this verse we read, God so loved the world. இந்த வசனத்திலே தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று நாம் படிக்கிறோம். But there's another verse in the Bible which says, don't love the world. ஆனால் இன்னொரு வசனம் வேதத்தில் இருக்கிறது, அது உலகத்தில் அன்பு கூறாதிருங்கள் என்று சொல்லுகிறது. 1 John chapter 2 and verse 15. முதலாம் யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. Love not the world, neither the things that are in the world. If any man love the world, the love of the Father is not in him. The first verse says, God so loved the world, meaning he loved the people of this world. He loves every human being on this world. ஆரம்பத்திலே தலைப்பு வசனத்தில் நாம் தேவன் உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று வாசிக்கிறோமே, அந்த இடத்தில் உலகம் என்பது இந்த உலகத்தில் இருக்கிறதான ஜனங்களை காட்டுகிறது. தேவன் இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் ஒவ்வொருவரையும் அதிகமாய் நேசிக்கிறார். But when the other verse, also written by the same John, God says, John says, don't love this world. He means there is a vanity set up in this world that is attractive to the human heart, that separates a man from God. Don't love that world. ஆனால் அதே யோவான் அப்போஸ்தலன் தன்னுடைய நிருபத்தில் 1 யோவான் 2:15 உலகத்தில் அன்பு கூறாதிருங்கள் என்று சொல்லும்போது இந்த மனித இருதயத்தை கவரக்கூடியதான, மனித இருதயத்தை தேவனை விட்டு வேறு பிரித்து அவனை தேவனை விட்டு பிரிக்கக்கூடியதான ஒரு வஞ்சனை இந்த உலகத்தில் இருக்கிறது. அந்த வஞ்சனை மனிதனுக்கு மிகவும் ஈர்ப்புடையதாகவும் இருக்கிறது. அதை நாம் நேசிக்க கூடாது என்ற அர்த்தத்தில் உலகத்தில் அன்பு கூறாதிருங்கள் என்று அவர் சொல்லுகிறார். So how much does God love us? சரி, இப்பொழுது தேவன் எவ்வளவு நம்மை நேசிக்கிறார்? That is what we are going to try to understand today under the subject, the cross of Jesus. இன்றைக்கு கிறிஸ்துவின் சிலுவை, இயேசுவின் சிலுவை என்கிறதான இந்த உபதலைப்பின் கீழ் இந்த காரியத்தை தான், அதாவது தேவன் எவ்வளவு நம்மை நேசிக்கிறார் என்பதை தான் நாம் புரிந்து கொள்ள பிரயாசப்பட போகிறோம். There is a story which many of you will already know, but it has a very strong relevance to this subject, and therefore I would like to repeat it. உங்களில் பலருக்கும் ஏற்கனவே தெரிந்திருக்கக்கூடியதான ஒரு கதை இருக்கிறது. ஆனால் இந்த தலைப்போடு அது மிகவும் ஒத்து போகக்கூடியதா இருக்கிறபடினா நான் மறுபடியும் இந்த இடத்தில் அதை சொல்ல விரும்புகிறேன். There was a boy, a young boy, who committed a very heinous crime, and he was imprisoned for that. மிகவும் மோசமான ஒரு குற்றம் புரிந்து அதற்காக சிறையில் அடைக்கப்பட்டதான ஒரு வாலிபன் இருந்தான்.
He brought shame to his society, to his family, to his parents. அவன் தன்னுடைய சமுதாயத்துக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் தன்னுடைய பெற்றோருக்கும் அவர்களுடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவித்து விட்டான். So he had to spend a long term in prison. எனவே அவன் நீண்ட ஆண்டு காலமாக சிறையில் இருக்க வேண்டியதாயிருந்தது. In prison he started had this feeling of remorse about himself and started repenting of his ways. அவன் தன்னை குறித்தே ஒரு உணர்வடைந்தவனாக தன்னுடைய பொல்லாத வழிகளை குறித்து ஒரு மனஸ்தாபம் அவனுக்குள் உண்டாகி மனம் திரும்ப ஆரம்பித்தான். After his long tenure of imprisonment, when he was released, நீண்ட கால சிறைவாசத்துக்கு பிற்பாடு அவன் சிறையிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட போது he wrote a letter to his parents. அவன் தன்னுடைய பெற்றோருக்கு ஒரு கடிதம் எழுதினான். I realize what a shame I have been to you. நான் உங்களுக்கு எவ்வளவு ஒரு அவமானமாக இருந்திருக்கிறேன் என்று நான் இப்பொழுது உணர்கிறேன். I am not worthy to be called your son. உங்களுடைய பிள்ளை என்று அழைக்கப்பட எனக்கு தகுதி இல்லை. I don't have the guts to face you. உங்களை எதிர்கொள்ளக்கூடியதான அந்த தைரியம் எனக்கு இல்லை. I don't know if you will accept me, and if you reject me, I can't stand that shame. என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்று எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை நீங்கள் என்னை புறக்கணித்து விட்டால் அந்த அவமானத்தை என்னால் தாங்க முடியாது. So I hesitate to come back home. எனவே நான் வீட்டுக்கு திரும்பி வர தயங்குகிறேன். But I still want to know if you will accept me or not. ஆனாலும் எனக்கு ஒரு காரியம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையா இருக்கிறது. நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்வீர்களா மாட்டீர்களா? So I will do this. எனவே நான் இதை செய்கிறேன். After a week, ஒரு வாரம் கழித்து, after you receive this letter, இந்த கடிதம் உங்களுக்கு கிடைக்கப்பெற்ற பிற்பாடு, I will pass by our house, by that train that crosses our house. ஒரு ட்ரெயின் நம்முடைய வீட்டை கடந்து போகிறதே, அந்த வழியாக நானும் நம்முடைய வீட்டை கடந்து போவேன். In that train, அந்த ட்ரெயினிலே கடந்து போவேன். And you know that tree that is in front of our house, நம்முடைய வீட்டுக்கு எதிரே ஒரு மரம் இருக்கிறது, உங்களுக்கு தெரியும் தானே? I will pass by the house, அந்த வீட்டை நான் கடக்கும்போது, and if I see a white cloth hanging on that tree, I will realize that you have accepted me. அந்த மரத்தின் மேல் ஒரு வெள்ளை துணியை நீங்கள் பறக்க விடுவீர்கள் என்றால், அதை நான் காண்பேன் என்றால், நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் அறிந்து கொள்வேன். If I don't see a white cloth on that tree, it means you have rejected me. நான் அந்த வெள்ளை துணி அந்த மரத்தின் மேல் இருக்க காணாத பட்சத்தில் நீங்கள் என்னை புறக்கணித்து விட்டீர்கள் என்று நான் விளங்கிக் கொள்வேன். The father received the letter. தகப்பனுடைய கையில் இந்த கடிதம் கிடைத்தது. He was overjoyed to get that letter. அந்த கடிதம் கிடைக்க பெற்றதில் இவருக்கு அளவற்ற சந்தோஷம். He was ready to receive his son back. தன்னுடைய மகனை திரும்பவும் வீட்டில் ஏற்றுக்கொள்ள அவர் ஆயத்தமாகவே இருந்தார். And he went and took a white cloth and hung it, tied it on the tree. அவர் போய் ஒரு வெள்ளை துணியை எடுத்து அந்த மரத்தில் அவர் கட்டி வைத்தார். And then the dad got a doubt. What if he doesn't see this white cloth? Then he'll go off thinking he's rejected. ஒருவேளை இந்த வெள்ளை துணி அவனுடைய கண்ணில் படாமல் போனால் தான் புறக்கணிக்கப்பட்டு விட்டோம் என்று நினைத்து அவன் கடந்து போய்விட்டால் என்ன செய்வது என்று அவருக்கு ஒரு நினைவு வந்தது. So he tied another white cloth on another side of the tree. எனவே அந்த மரத்தின் இன்னொரு பகுதியிலே இன்னொரு வெள்ளை துணியை கட்டினார். And then the dad got another doubt. What if he doesn't see this cloth also, and tied a third cloth on the tree? தகப்பனுக்கு இன்னொரு சந்தேகம் வந்தது. இதுவும் அவனுடைய கண்ணில் படாமல் போய்விட்டால் என்ன செய்வது? அந்த மரத்தில் ஒரு மூன்றாவது துணியை கட்டினார். In short, after 1 week, when the son passed by that train in that house, he saw the tree, and the tree was full of white cloths. சுருக்கமாய் சொல்ல வேண்டுமானால், ஒரு வாரம் கழித்து அந்த வழியாய் போகிற அந்த ட்ரெயினிலே அந்த பையன் அந்த வீட்டை கடக்கிற நேரத்தில் அந்த மரத்தை அவன் காணக்கூடியவனா இருக்கும்போது அந்த மரம் முழுக்க வெள்ளை துணிகள் கட்டப்பட்டிருக்கிறதை கண்டான். In the same way, அதே போல when Jesus wanting to show his love for us, இயேசு தம்முடைய அன்பை நமக்கு காண்பிக்க விரும்பின அந்த சந்தர்ப்பத்தில், when his love was expressed in dying on the cross for our sakes, இயேசு நம் நிமித்தமாக சிலுவையில் மரித்தபோது தம்முடைய அன்பை அவர் வெளிப்படுத்தின வேளையில், after we fell into sin, நாம் பாவத்தில் விழுந்த பிற்பாடு, knowing that he was the lamb foreordained to be a savior for our sins, அவர் நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை ரட்சிக்கக்கூடிய ஒரு இரட்சகராக, ஒரு முன்குறிக்கப்பட்டதான ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார் என்பதை அவர் அறிந்து கொண்டு, just like the dad of that boy hung white cloths all over the place, we see the cross represented all over the place in history and in nature also. எப்படி அந்த தகப்பன் அந்த மரம் நெடுகிலும் வெள்ளை துணிகளை கட்டவிட்டானோ, சரித்திரம் முழுவதிலும் இயற்கையிலும் நாம் பார்க்கும்போது தேவன் நம்மேல் வைத்து அவருடைய அன்பை பல விதங்களில் வெளிப்படுத்தி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். So we are going to see the different ways in which Jesus
expressed his love before he actually died on the cross, foreseeing his death on the cross. இயேசு சிலுவையில் மரித்த அந்த நேரத்துக்கு முன்னதாகவே அவர் சிலுவையில் மரிக்க போகிறோம் என்று முன்னதாகவே கண்டு எப்படி தமக்கு நம்மேல் இருந்த அன்பை பலவிதங்களில் அவர் வெளிப்படுத்தினார் என்பதை குறித்த சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். When you look at the Old Testament, நீங்கள் பழைய ஏற்பாட்டை கவனித்தால் there were so many ritualistic sacrifices made of animals and bulls and birds. பல மிருகங்கள், காளைகள், பறவைகள், இப்படி பல பலிகள் செலுத்தப்பட்டு வந்தன. Every sacrifice was a foreshadow of the death of Jesus on the cross. அந்த பலிகள் ஒவ்வொன்றுமே இயேசு சிலுவையில் மரிக்க போகிறதினுடைய ஒரு முன் அடையாளமாகவே இருந்தது. And every animal that was offered, every bird that was offered was telling us, was Jesus' communication to mankind, I am coming, I am coming. ஒவ்வொரு மிருகம் பலி செலுத்தப்பட்ட போது, ஒவ்வொரு பறவை பலி செலுத்தப்பட்ட போது அது மனிதனுக்கு முன்னதாகவே இப்படி அறிவிக்கிறதா இருந்தது. இயேசு இப்படி மனிதனை பார்த்து சொல்லக்கூடியதா இருந்தார், நான் வருகிறேன், நான் வருகிறேன். The Israelites celebrated certain feasts. இஸ்ரவேல் ஜனங்கள் சில பண்டிகைகளை ஆசரித்தார்கள். One was the feast of Passover. ஒன்று பஸ்கா பண்டிகை. The Passover was a foreshadow of Jesus, the true Lamb of God, who was coming to die one particular year. அந்த பஸ்கா என்பது ஒரு குறிப்பிட்ட வருஷத்திலே மெய்யான ஆட்டுக்குட்டியாக, மெய்யான பலியாக மரிக்க போகிறதான இயேசுவுக்கு முன்னடையாளமாய் செலுத்தப்பட்டு வந்த ஒரு பலியாக இருந்தது. In one particular year, when the Passover was being celebrated, ஒரு குறிக்கப்பட்ட வருஷத்திலே பஸ்கா பண்டிகை ஆசரிக்கப்பட்டு கொண்டிருந்த அந்த நேரத்தில், when the high priest went to purchase a 1-year-old lamb from the market, அந்த பிரதான ஆசாரியன் சந்தைக்கு போய் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியை விலைக்கு வாங்க போகிற அந்த சந்தர்ப்பத்தில், and when the high priest brought that 1-year-old lamb bearing it on his chest and was taking it to the temple mount to sacrifice it, அந்த பிரதான ஆசாரியன் அந்த ஆட்டுக்குட்டியை வாங்கி தன்னுடைய நெஞ்சில் அதை சுமந்து கொண்டு அதை அந்த ஆலயம் இருக்கிற மலைக்கு பலியிடும்படியாய் கொண்டு போய் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில், at the same time this priest was offering that 1-year-old lamb and cutting its neck. The true Lamb of God that taketh away the sins of the world, Jesus Christ, came from another entrance and he hung on the cross for us. அந்த பிரதான ஆசாரியன் இந்த எழுத்தின்படியான ஆட்டுக்குட்டியை அதை அறுத்து அதை பலியாக செலுத்தி கொண்டிருந்த அதே வேளையில், மெய்யான பலியாகிய மெய்யான ஆட்டுக்குட்டியாகிய உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற இயேசு எருசலேமின் மற்றொரு வாசல் வழியாக உள்ளே வந்து நமக்காக சிலுவையில் தொங்கி மரித்தார். Like this, in some other ways also, Jesus expressed how he is going to come and die on the cross for us. இதே போல இன்னும் பல விதங்களிலும் இயேசு எப்படி நமக்காக வந்து சிலுவையில் மரிக்க போகிறார் என்பதை அவர் வெளிப்படுத்தி காட்டினார். So from the pictures behind, we are going to see one by one how the cross has been represented in various areas. எனவே பல்வேறு இடங்களிலும் எப்படி இந்த சிலுவை ஒரு நிழலாட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை கீழே இருக்கிற பின்பாக இருக்கிற படங்களில் இருந்து நாம் பார்க்க போகிறோம். We'll start with the tabernacle. நாம் ஆசரிப்பு கூடாரத்தோடு ஆரம்பிப்போம். In this picture we see the vessels of the tabernacle positioned as it is positioned in the tabernacle. இந்த படத்திலே எழுத்தின்படியான ஆசரிப்பு கூடாரத்திலே எந்த விதத்தில் இந்த பாத்திரங்கள் வைக்கப்பட்டிருக்குமோ அதே விதத்தில் இந்த பாத்திரங்கள் இங்கே வரையப்பட்டிருக்கிறது. So when you look at the position of these vessels placed from an overhead view, you will see that it takes the shape of a cross. மேலே இருந்து இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் பனிமுட்டுகள் வைக்கப்பட்டதான அந்த காட்சியை நீங்கள் பார்த்தால் அது ஒரு சிலுவையின் வடிவத்தில் இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். We don't know if God intentionally placed those vessels in that shape. தேவன் தெரிந்துதான் இந்த வடிவத்தில் இந்த பாத்திரங்களை அப்படி வைத்தாரா என்று நமக்கு தெரியவில்லை. But one thing is sure, if we can see a pattern there, God himself would have seen it there. ஆனால் ஒரு காரியத்தை நாம் நிச்சயமாய் சொல்ல முடியும், இப்படி ஒரு மாதிரியை நம்மால் இங்கே காண முடியும் என்றால் நிச்சயமாக தேவன் அதை கண்டிருப்பார். And the Bible says the tabernacle, or that place, temporary place of worship that God asked the Israelites to make so that they might worship God assembled at that place, is a shadow of heavenly things. வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் கூடி கர்த்தரை ஆராதிக்கும்படியாக அவர்களுக்காக ஏற்படுத்தப்பட்டதான இந்த எழுத்தின்படியான ஆசரிப்பு கூடாரமானது பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். If you look at this picture,
இந்த படத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் this is the camp of Israel, இது இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாளையத்தை காட்டுகிறது. and right there in the middle where that arrow is the tabernacle. That's where God descended. That's where the sacrifices were made. இப்பொழுது நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிற அந்த இடத்துல தான் ஆசரிப்பு கூடாரம் இருந்தது. அங்கே தான் தேவன் இறங்கி வரக்கூடியவராய் இருந்தார். அங்கே தான் பலிகள் செலுத்தப்பட்டது. And it was inside that these vessels were placed in this position. அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள் தான் இந்த நிலையில் இந்த பனிமுட்டுகள் வைக்கப்பட்டிருந்தன. If you read Hebrews chapter 8 and verse 5, எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், the verse says that the tabernacle was a shadow of heavenly things. அதாவது ஆசரிப்பு கூடாரம் பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது என்று அந்த வசனம் சொல்லுகிறது. Read that please. இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாயிரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். Who serve him unto the example and shadow of heavenly things, as Moses was admonished of God when he was about to make the tabernacle, for said he that hath make all things according to the pattern showed to thee in the mount. So this verse is saying, this tabernacle that we saw just now, that Israelites made, was made after a blueprint which Moses saw in heaven. God showed him in a vision, and then God told him, be very careful that you don't change what you saw. Do it and make it just as you saw. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், இந்த இஸ்ரவேலர்கள் ஆராதித்து வந்ததான அவர்கள் உண்டு பண்ணின எழுத்தின்படியான இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் மாதிரியை மலையிலே தேவன் அவருக்கு காண்பித்த போது, பரலோகத்தில் இருந்ததான அந்த உண்மையான ஆசரிப்பு கூடாரத்தினுடைய ஒரு ப்ளூ பிரிண்டை அவனுக்கு காண்பித்து, இதே போல நீ ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ண வேண்டும், நீ அதை மாற்றக்கூடாது என்று சொன்னார். In heaven, if you in the book of Revelation, you will see the altar, the incense altar, the ark of the covenant. These things are there in heaven also. நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசித்தால் பரலோகத்திலும் கூட பலிபீடம், தூபபீடம், உடன்படிக்கை பெட்டி இதெல்லாம் இருப்பதாக நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். Moses saw that and he made a copy of that, and that's the tabernacle. மோசே அதை கண்டு அதனுடைய மாதிரியின்படியே நிழலாட்டமாக ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ணினான். So when God told Moses, don't make any changes, do it, I want you to make a replica of this, it means, it appears that even in heaven this cross-shaped representation of these vessels is in heaven as well. மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ இதை செய்ய வேண்டும், கொஞ்சம் கூட அதிலே மாற்றக்கூடாது என்று மோசேக்கு ஆண்டவர் கண்டிப்பாய் சொன்னதை நாம் பார்க்கும்போது, இதே சிலுவையின் வடிவத்திலான ஒரு ஆசரிப்பு கூடாரம் பரலோகத்தில் மெய்யாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். So what we understand from this is, இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்வது என்னவென்றால், the cross or the crucified Christ is going to be the highlight in heaven in eternity as well. சிலுவை அல்லது சிலுவையில் அறையப்பட்ட இயேசுதான் பரலோகத்திலும் நித்தியத்திலும் அவர்தான் முக்கியமான நபராக அல்லது முக்கியமான விஷயமாக இருக்க போகிறார். We all know our savior as Jesus. நாம் எல்லாரும் இயேசுவை நம்முடைய இரட்சகர் என்று அறிந்திருக்கிறோம். நம்முடைய இரட்சகரை இயேசு என்னும் நாமத்தில் அறிந்திருக்கிறோம். நம்முடைய இரட்சகரை இயேசு என்று நாம் அறிந்திருக்கிறோம். That means, but when John the Baptist introduced him, he said, behold the Lamb of God. யோவான் ஸ்நானன் அவரை அறிமுகப்படுத்தும் போது, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று அறிமுகப்படுத்துகிறார். When you move into the book of Revelation, and when Jesus is spoken of in the future, you will see the word lamb being used many times about Jesus. நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கும் போது எதிர்காலத்தில் இயேசு எப்படி அறியப்படுகிறார் என்று நாம் கவனித்தால், பலமுறை இயேசு ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். In fact, the word Jesus is used only 12 times in the book of Revelation, and the word lamb is used 25 times in the book of Revelation. இயேசு என்கிற பெயர் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 12 முறை தான் குறிப்பிடப்படுகிறது. ஆட்டுக்குட்டியானவர் என்கிற பெயர் 25 முறை குறிப்பிடப்படுகிறது. This does not mean that the name of Jesus is being downplayed. அதாவது இயேசுவின் பெயர் அந்த இடத்தில் குறைத்து சொல்லப்படுகிறது என்பது அதனுடைய அர்த்தம் அல்ல. Then the meaning is that Jesus is presented in heaven as an object of sacrifice. That is why he is called the Lamb.
பரலோகத்திலும் கூட இயேசு ஒரு பலி பொருளாகவே சித்தரிக்கப்படுகிறார். எனவேதான் அவர் ஆட்டுக்குட்டியானவர் என்று அழைக்கப்படுகிறார் என்பதுதான் இதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. And again you will see the word, he was the lamb slain from the foundation of the world. Worthy is the lamb that was slain. These words appear there many times in the book of Revelation. மாத்திரமல்ல பல முறை நீங்கள் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, உலக தோற்றத்துக்கு முன்னே அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று இயேசு பல முறை அந்த பலி பொருளாக சித்தரிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். So the sacrifice of Jesus or the love of Jesus expressed through the cross is going to be the highlight of heaven, the glory of heaven, the joy of heaven. எனவே பரலோகத்தின் சிறப்பம்சம் என்ன, பரலோகத்தின் மகிமை என்ன, பரலோகத்தின் சந்தோஷம் என்ன என்று பார்க்கும்போது இயேசுவின் பலி, இயேசுவின் சிலுவை தான் அங்கே பரலோகத்தினுடைய முக்கியமான விஷயமாக, மகிமையாக, சந்தோஷமாக இருக்க போகிறது. Even today as we sang about the cross, இன்றைக்கும் கூட நாம் சிலுவையை பற்றி பாடிக்கொண்டிருந்த போது, as we sang about the love of Jesus expressed through the cross, சிலுவையின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தப்பட்டதான இயேசுவினுடைய அன்பை குறித்து நாம் பாடிக்கொண்டிருந்த போது, we were able to feel our hearts bubble with joy. நம்முடைய இருதயம் சந்தோஷத்தினால் பொங்கி வழிவதை நாம் உணர்ந்தோம். When here we are not seeing him directly, yet rejoicing, we believe with joy unspeakable and full of glory. இப்பொழுது நாம் அவரை இன்னும் காணவில்லை, ஆனாலும் காணாமல் இருந்தும் நாம் அவரில் அன்பு கூர்ந்து சொல்லி முடியாததும் மகிமையினால் நிறைந்ததான சந்தோஷத்தினால் நிறைந்து களி கூறுகிறோமே. Read that verse, 1 Peter 1:8. அந்த வசனத்தை வாசியுங்கள். 1 பேதுரு 1 அதிகாரம் 8 வசனம். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து, whom having not seen he loved, in whom though now he see him not, yet believing he rejoice with joy unspeakable and full of glory. How many of you have seen Jesus with your literal eyes? உங்களுடைய எழுத்தின்படியான கண்களினால் எத்தனை பேர் இயேசுவை பார்த்திருக்கிறீர்கள்? Put up your hands. கைகளை உயர்த்தி காட்டுங்க. Very few, maybe about 10-15. ஒரு 10-15 பேர் இருப்பார்களா தெரியவில்லை. Most of us haven't seen Jesus with our literal eyes. நம்மில் பெரும்பான்மையானவர்கள் இயேசுவை நம்முடைய எழுத்தின்படியான கண்களால் பார்த்தது இல்லை. I haven't seen Jesus with my literal eyes. நானும் கூட இயேசுவை என்னுடைய எழுத்தின்படியான கண்களால் பார்த்ததில்லை. But this verse speaks about our experience. We haven't seen him, yet we love him. ஆனால் இந்த வசனம் ஒரு அனுபவத்தை குறித்து பேசுகிறது. நாம் அவரை இன்னும் காணவில்லை, ஆனாலும் அவரில் அன்பு கூறுகிறோம். Though we did not see him, we believe him and we rejoice with joy unspeakable. நாம் அவரை தரிசியாமல் இருந்தும் நாம் அவரை விசுவாசித்து நாம் சொல்லி முடியாததான சந்தோஷத்தினால் களி கூறுகிறோம். So just imagine not seeing Jesus, our joy is welling up so much in our hearts. இயேசுவை இன்னும் காணாமல் இருக்கும்போதே நம்முடைய இருதயத்தில் சந்தோஷம் இவ்வளவாய் பொங்கி வழிகிறது. There's a song in English, when here it is so blessed, what will it be up there? ஆங்கிலத்தில் ஒரு பாட்டு இருக்கிறது, இந்த பூவில் இந்த ஆனந்தம் இவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு அனுபவமா இருக்கும் என்றால் பரலோகத்தில் அது எப்படி இருக்கும்? Without seeing him itself, if life is so beautiful and life with Jesus is so exciting, what will it be when we see him face to face? இயேசுவை இன்னும் நாம் காணாமல் இருந்தாலும் கூட இயேசுவோடு இருக்கிற ஜீவியம் அவ்வளவு அழகானதாக, அவ்வளவு பரவசம் ஊட்டக்கூடியதாக இருக்கும் என்றால் இயேசுவை முகாமுகமாய் நாம் பரலோகத்தில் போய் காணும்போது அது எவ்வளவாய் பரவசம் ஊட்டக்கூடியதாக இருக்கும். When I was young, I wanted to see Jesus. நான் வாலிபனாய் இருந்தபோது எனக்கு இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. At least a vision of Jesus or an apparition of Jesus. இயேசுவினுடைய அந்த சாயலை அல்லது ஒரு தரிசனத்திலாவது அவரை பார்த்து விட வேண்டும் என்று நான் தவித்துக் கொண்டிருந்தேன். And I heard some workers testifying. சில ஊழியர்கள் இப்படி சாட்சி சொல்ல கேட்டிருக்கிறேன். One sister said, Jesus, when I was in hostel, Jesus came to my hostel room, he sat by my bed and he put his hand on my cheeks and so on. நான் ஹாஸ்டலில் தங்கி படித்துக் கொண்டிருக்கும் போது இயேசு என்னுடைய அறைக்கு வந்தார், என்னுடைய கட்டிலில் அவர் என் பக்கத்தில் உட்கார்ந்தார், என்னுடைய கன்னத்தில் அவர் இப்படி கை வைத்தார், இப்படிலாம் சொல்லிட்டே போனாங்க. Another sister said, Jesus walked with me 3 kilometers and he told me many things, he was walking with me. இன்னொரு சகோதரி சாட்சி சொல்ல கேட்டேன், இயேசு என்னோடு 3 கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்தார், பல காரியங்களை என்னோடு பேசி கொண்டு வந்தார், இயேசு என் பக்கத்தில் நடந்து வருகிறதை நான் கண்ணார கண்டேன் என்று சொன்னார்கள். When I heard these testimonies, I got angry and jealous. நான் இப்படிப்பட்ட சாட்சிகளை கேட்கும்போது எனக்கு கோபம் வந்தது, பொறாமை வந்தது. What Jesus, this is not fair. இயேசுவே இது என்ன, இது சரியில்லையே. You will go to some people's hostel room, you will walk with some people and some people you will never show yourself. நீங்க சிலருடைய ஹாஸ்டல் ரூம் வரைக்கும் போவீங்க, சிலரோட நடந்து போவீங்க, சிலருக்கு உங்களை காட்டவே மாட்டீங்க. இது என்ன நியாயம்?
And then I heard a still small voice. அதை தொடர்ந்து எனக்கு ஒரு அமர்ந்த மெல்லிய சத்தம் கேட்டது. Blessed is he that hath not seen and yet hath believed. காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். When I heard that voice, I said, okay, don't show yourself to me. I'll see you there, Lord. அந்த சத்தம் கேட்டபோது நான் சொன்னேன், சரி நீங்க இப்ப எனக்கு உங்களை காட்ட வேண்டாம், நான் அங்க பாத்துக்கிறேன் அப்படினு. So one day we are going to see Jesus face to face. ஒரு நாள் இயேசுவை முகாமுகமாய் நாம் காண போகிறோம். We are going to see the crucified Jesus face to face. இயேசுவை சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நாம் முகாமுகமாய் காண போகிறோம். Hallelujah. Hallelujah. You know, Jesus' body is a transformed body today. இன்றைக்கு இயேசுவின் சரீரம் ஒரு மறுரூபமடைந்த சரீரம். Jesus is here not in just a spirit form, he is here in our midst in a transformed body. இயேசு ஆவியிலே மாத்திரம் இங்கே நம்முடைய மத்தியிலே இல்லை, மறுரூப சரீரத்திலேயும் இங்கே நம்முடைய மத்தியிலே அவர் இருக்கிறார். In that transformed body, the scars of his hands and feet are there. அந்த மறுரூபமடைந்த அவருடைய சரீரத்தில் அவருடைய கை கால்களில் உண்டான அந்த காயங்கள் இருக்கிறது. When Jesus appeared to Thomas in his transformed body, தன்னுடைய மறுரூபமடைந்த சரீரத்தில் தோமாவுக்கு இயேசு தரிசனமான போது, and Thomas didn't believe that Jesus rose from the dead. தோமா அதுவரையிலும் இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்ததை விசுவாசிக்கவில்லை. Just like people of this world today say, seeing is believing. இன்றைக்கு இந்த உலகத்தார் சொல்வது போல காண்பதுதான் நிஜம் என்று, காண்பதை தான் நாம் நம்ப வேண்டும் என்று சொல்வது போல, Thomas said, only when I see I will believe. நான் கண்டால் ஒழிய நான் விசுவாசிக்க மாட்டேன், கண்டுதான் விசுவாசிப்பேன் என்று தோமா சொன்னார். And he saw Jesus. இயேசுவை அவர் கண்டார். Jesus showed the holes in his hands. இயேசு தன்னுடைய கைகளில் இருந்த ஓட்டைகளை காண்பித்தார். Jesus showed the hole in his side. இயேசு தன்னுடைய விலாவில் இருந்த அந்த ஓட்டையை காண்பித்தார். Touch me and feel me. என்னை தொட்டு பார். My Lord and my God, he said. சொன்னார், என் ஆண்டவரே, என் தேவனே. We call him doubting Thomas. நாம் அவரை சந்தேகிக்கிற தோமா என்று சொல்லுகிறோம். But remember, after he touched Jesus, he came to Chennai and gave his life for Jesus. ஆனால் இயேசுவை தொட்டு பார்த்த பிற்பாடு அவர் சென்னைக்கு வந்து இயேசுவுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தவர் என்பதை நாம் மறந்து போக கூடாது. Yeah, in the same way, one day we are going to see this Jesus face to face. அதே போல ஒரு நாள் இயேசுவை நாம் முகமுகமாய் காண போகிறோம். One day Jesus was walking with two of his disciples. ஒரு நாள் இயேசு தம்முடைய இரண்டு சீஷர்களோடு நடந்து போய் கொண்டிருந்தார். The disciples did not know that was Jesus. அது இயேசுதான் என்பதை அந்த சீஷர்கள் அறிந்திருக்கவில்லை. And Jesus was asking them without showing himself, what are you talking about? தம்மை வெளிப்படுத்தாமல் இயேசு அவர்களிடத்தை கேட்கிறார், நீங்கள் எதை பற்றி சம்பாஷித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? And these disciples says, you don't know what's going on here? நடக்கிறது என்னன்னு உங்களுக்கு தெரியலையா என்று அவர்கள் கேட்கிறார்கள். Jesus would have thought to himself, you are the ones who don't know what's going on. இயேசு தன்னுடைய மனதில் இப்படி நினைத்திருப்பார், உங்களுக்கு தான் என்ன நடக்குதுன்னு புரியல. Nevertheless he walked with them. ஆனாலும் பேசிக்கொண்டே போகிறார். And then when he went to their house, அவர்களுடைய வீட்டுக்கு அவர் போனபோது, the Bible says when he broke bread, immediately they recognized him. அவர் அப்பத்தை பிட்டபோது உடனடியாக அவர்கள் அவரை அறிந்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. It is likely that when he broke that bread, they saw the hole in his hands, and that's when they realized, hey, this is Jesus, and he disappeared. ஒருவேளை இப்படி இருக்குமா, அவர் இப்படி தன்னுடைய கைகளினால் அந்த அப்பத்தை பிற்கும் போது அந்த கைகளில் ஆணிகளால் உண்டான அந்த காயங்களை, அந்த ஓட்டையை அவர்கள் கண்டு இது இயேசுவாச்சே என்று உணர்ந்த போது அவருடைய பார்வைக்கு அவர் மறைந்து போனார். Those of you who have set your faith on him, உங்கள் விசுவாசத்தை அவர்கள் மேல் வைத்திருக்கிற நீங்கள், wait for a few more days. இன்னும் சில நாட்கள் காத்திருங்கள். He is going to come back. அவர் மறுபடியும் வரப்போகிறார். You and I are going to see him face to face. நீங்களும் நானும் அவரை முகாமுகமாய் காண போகிறோம். We are going to see his nail pierced hands and feet. ஆணி கடாவப்பட்ட அவருடைய கரங்களையும் கால்களையும் நாம் காண போகிறோம். And your hope will not be ashamed. உங்களுடைய நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது. Hallelujah. Hallelujah. A second sign that you see in history about the cross. சரித்திரத்தில் இந்த சிலுவையை நிலைநாட்டமாய் நாம் காண்கிறதான இரண்டாவது அடையாளம், when you look at the encampment of Israel, இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையம் இறங்கின அந்த விதத்தை நீங்கள் பார்க்கும்போது, when the Israelites journeyed from Egypt to Canaan, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானை நோக்கி பிரயாணப்பட்டு கொண்டிருந்த போது, they camped in different places. அவர்கள் பல்வேறு இடங்களில் பாளையம் இறங்கினார்கள். And when they camped in different places, பல்வேறு இடங்களில் அவர்கள் பாளையம் இறங்கின போது, now today when you all came to this place, you all sat wherever you liked. The Israelites can't do that. இன்றைக்கு இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தபோது உங்களுக்கு விருப்பமான இடங்களில் நீங்கள் அமர்ந்தீர்கள். ஆனால் இஸ்ரவேலர்கள் அப்படி பாளையம் இறங்க முடியாது. They had been given specifications of where they should pitch tent with respect to the tabernacle. இந்த ஆசரிப்பு கூடாரத்தை மையமாக வைத்து அவர்கள் எந்த இடத்தில் தங்களுடைய பாளையத்தை அமைக்க வேண்டும் என்று
குறிப்பிட்டு அவர்களுக்கு சொல்லப்பட்டிருந்தது. That arrangement, the details of the arrangement on how the 12 tribes should be divided around the tabernacle is mentioned in Numbers chapter 2. இந்த ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் இந்த 12 கோத்திரங்களுடைய பாளையங்கள் எப்படி அமைக்கப்பட வேண்டும் என்பதை குறித்த விவரங்கள் என்னாகமம் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. So there were 13 tribes, Joseph's children forming 2 tribes. மொத்தமாக 13 கோத்திரங்கள் இஸ்ரவேலில் இருந்தது. ஏனென்றால் யோசேப்பின் குமாரர் 2 கோத்திரங்களாக பிரிந்தார்கள். Now you look at the chart. இந்த படத்தை நீங்கள் பாருங்கள். In the center you see the tabernacle. அந்த மத்தியிலே நீங்கள் ஆசரிப்பு கூடாரத்தை பார்க்கலாம். Around the center you see some red tents. அந்த ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி சிவப்பு நிறத்தில் சில கூடாரங்களை நீங்கள் பார்க்கிறீர்கள். That is the tribe of Levi. அதுதான் லேவி கோத்திரம். And around this tribe of Levi, the other 12 tribes would pitch tent in a certain order. குறிப்பிட்ட ஒரு ஒழுங்கில் இந்த 12 மற்ற கோத்திரங்களும் லேவி கோத்திரத்தை சுற்றி தங்களுடைய கூடாரத்தை அமைக்க வேண்டும். These 12 tribes were divided into 4 camps. இந்த 12 கோத்திரங்களும் 4 பாளையங்களாக பிரிக்கப்பட்டன. Each camp had 3 tribes. ஒவ்வொரு பாளையத்திலும் 3 கோத்திரங்கள் இருந்தன. So one camp was facing the tabernacle from the east, and another camp from the west, another camp from the south, another camp from the north. ஒரு பாளையம் கிழக்கிலிருந்து அந்த ஆசரிப்பு கூடாரத்தை நோக்கி இருந்தது. இன்னொரு பாளையம் மேற்கிலிருந்து ஆசரிப்பு கூடாரத்தை நோக்கி இருந்தது. இன்னொரு கூடாரம் தெற்கிலிருந்தும் மற்றொரு கூடாரம் வடக்கிலிருந்தும் ஆசரிப்பு கூடாரத்தை நோக்கி இருந்தது. When the first census was taken, முதலாவது கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட போது, when the number of the population was counted, அவர்களுடைய அந்த ஜனத்தொகை கணக்கெடுக்கப்பட்ட போது, we see the numbers given here in Numbers chapter 2. அவர்களுடைய ஒவ்வொரு கோத்திரத்தின் எண்ணிக்கை என்னாகமம் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. For example, in Numbers chapter 2 and verse 3, உதாரணமாக என்னாகமம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் we see the details of the camp on the east side. கிழக்கு திசையில் இருந்ததான பாளையத்தினுடைய விவரங்களை நாம் பார்க்கிறோம். It was called the camp of Judah. அது யூதாவின் பாளையம் என்று சொல்லப்பட்டது. In this camp of Judah there were 3 tribes. இந்த யூதாவின் பாளையத்தில் 3 கோத்திரத்தார் அடங்கி இருந்தார்கள். One was the tribe of Judah, ஒன்று யூதா கோத்திரம், and the second was Issachar, இரண்டாவது இசக்கார் கோத்திரம், and the third was Zebulun. மூன்றாவது செபுலோன் கோத்திரம். How many were in each tribe is specified. ஒவ்வொரு கோத்திரத்திலும் எத்தனை பேர் இருந்தார்கள் என்று அங்கே And குறிப்பிடப்பட்டிருக்கிறது. what was the total of these 3 tribes put together is also specified. இந்த 3 கோத்திரங்கள் அடங்கிய யூதா பாளையத்தின் மொத்த ஜனத்தொகை என்ன என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. So let us read Numbers chapter 2 and verse 9. என்னாகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். எண்ணப்பட்ட யூதாவின் பாளையத்தார் எல்லாரும் தங்கள் சேனைகளின்படியே 186,400 பேர் இவர்கள் பிரயாணத்திலே முதற் பாளையமாய் போக கடவர்கள். All that were numbered in the camp of Judah were 100,000 and 40,000 and 6,400 throughout the armies. These shall first set forth. So here we see the number of the first camp. இங்கே முதலாவது பாளையத்தினுடைய எண்ணிக்கையை நாம் பார்க்கிறோம். 1,86,400. 1,86,400 பேர். This is the biggest camp. இதுதான் மிகப்பெரிய பாளையம். So if you look at the picture of the camp of Israel, இஸ்ரவேல் பாளையத்தினுடைய அந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது, this is the camp of Judah, the biggest camp. இதுதான் யூதாவின் பாளையம், மிகப்பெரிய ஜனத்தொகை. So that is the longest strip. அதுதான் மிகப்பெரிய நீளமான ஒரு பாளையம். So the details or the numbers or the totals of the other camps are also given in Numbers 2. மற்ற 3 பாளையத்தினுடைய ஜனங்கள் எவ்வளவு பேர் என்ற அந்த தொகையும் கூட என்னாகமம் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. So making a small calculation about the population of each of these camps in those 4 directions, ஒரு சின்ன நாம் கணக்கெடுப்பை நாம் செய்தால் இந்த 4 திசைகளிலும் இருக்கிறதான 3 கோத்திரங்கள் அடங்கிய 4 பாளையங்களையும் நாம் பார்த்தால், you will get the picture of the cross. நீங்கள் அந்த சிலுவையின் வடிவத்தை காணலாம். Sometimes when we read the Bible and we read books like the book of Numbers and you go through all these numbers, we wonder, isn't it,
Why is such a boring book? God could have written something more important, isn't it? சில வேளை பழைய ஏற்பாட்டின் சில புஸ்தகங்களை பார்க்கும்போது, உதாரணமாக என்னாகமத்தை எல்லாம் வாசிக்கும் போது, ஒவ்வொரு பாளையத்திலும் எத்தனை பேர் இருந்தாங்க என்ற அந்த எண்ணிக்கையெல்லாம் பார்க்கும்போது, எதற்காக தேவையற்ற மிகவும் சலிப்பூட்டுகிற இந்த விவரங்களை எல்லாம் தேவன் எழுதலாம், கொஞ்சம் உபயோகமான சுவாரஸ்யமான எதையாவது எழுதியிருக்கலாமே அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? But Jesus said, in the volume of the book it is written of me, which means in some so-called seemingly unnecessary details which we find boring, like this one, you see the cross or the history of Jesus or the prophecy of Jesus encoded in those numbers. ஆனால் புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று இயேசு சொன்னாரே, அதுபோல நாம் நமக்கு சலிப்பூட்டுவதா இருக்கிற தேவையற்றதாய் தோன்றுகிற இப்படிப்பட்ட விவரங்களில், இப்படிப்பட்ட எண்ணிக்கையிலும் கூட இயேசுவை அல்லது அவரை பற்றிய சரித்திரத்தை அல்லது அவருடைய சிலுவையை நாம் பார்க்கக்கூடியவர்களாய் இருக்கிறோம். If God had intentionally designed this cross in the camp of Israel, just think and see what kind of calculation should God have made to bring this cross into existence. தேவன் தெரிந்துதான் இப்படிப்பட்ட விவரங்களை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையம் இறங்குகிற அந்த விஷயத்தில் செய்திருப்பார் என்றால், இப்படி ஒரு தோற்றம் வருவதற்கு எவ்வளவு நுட்பமாக தேவன் அந்த பாளையங்களை அமைத்திருப்பார் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். Now we know the history of a man called Balaam who tried to curse Israel. இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க முற்பட்டதான பிலேயாம் என்கிற மனிதனுடைய சரித்திரத்தை நாம் அறிந்திருக்கிறோம். This man Balaam in some places is called the prophet. He is not a Jewish prophet, he is a heathen prophet, a false prophet, and in other places he is called a soothsayer. In another place it's written he used enchantments. இந்த பிலேயாமை சில இடத்தில் தீர்க்கதரிசி என்று குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அவன் ஒரு யூத தீர்க்கதரிசி அல்ல, அவன் ஒரு புறஜாதியை சேர்ந்த தீர்க்கதரிசி. அவன் ஒரு குறி சொல்லுகிறவன். சில நேரங்களில் அவன் அஞ்சனம் பார்க்கிறவனாக அல்லது பில்லிசூனியம் நிமித்தம் பார்க்கிறவனாக இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. So this man was not an ordinary man. He was an international witch doctor, a magician summoned by a heathen king to curse Israel. எனவே இந்த மனிதன் ஒரு சாதாரண மனிதன் அல்ல, அவன் சர்வதேச அளவில் பிரபலமான ஒரு மந்திரவாதியாக அல்லது ஒரு பில்லிசூனியம் வைக்கிறவனாக இருந்தான். இஸ்ரவேலை சபிக்கும்படியாக ஒரு புறஜாதி ராஜா அவனை அழைப்பித்திருந்தான். We know how Balaam climbed up 3 hilltops to get a good view of the whole camp in order to curse Israel. இந்த இஸ்ரவேல் பாளையத்தினுடைய முழுமையான ஒரு பார்வை அவனுக்கு கிடைக்கும்படியாக 3 கொடிமுடிகளில் அந்த மனிதன் ஏறினதாகவும் இஸ்ரவேலை அவன் சபிக்க முற்பட்டதாகவும் நாம் அறிந்திருக்கிறோம். Now when you see the picture of this camp, you can imagine what Balaam would have seen when he got up on the hilltop to see this. இப்பொழுது இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது அந்த மலையின் கொடுமுடியில் பிலேயாம் ஏறினபோது அவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு பார்வை கிடைத்திருக்குமா என்பதை நீங்கள் கற்பனை செய்து பார்க்கலாம். Balaam would have seen the cross as well. பிலேயாமும் கூட அவன் இந்த சிலுவையை பார்த்திருப்பான். In the same way, the cross of Jesus is a shadow over our lives, over the church of God, even over this meeting as we worship him. நாம் அவரை ஆராதிக்கும் போது இந்த ஆராதனையிலும் கூட நம்முடைய சபையிலும் கூட தேவனுடைய சபையின் மேல் சிலுவையானது ஒரு நிழலாக ஒரு பாதுகாப்பாக காணப்படுகிறது. When Balaam saw this camp, இந்த பாளையத்தை பிலேயாம் பார்த்தபோது he thought that he could curse these people. இந்த ஜனங்களை சபிக்கலாம் என்று அவன் நினைத்திருந்தான். But then he thought that he can curse these people. இந்த ஜனங்களை சபித்து விடலாம் என்று அவன் நினைத்திருந்தான். And then he realized that nothing can be done against them. இதை பார்த்த பிற்பாடு இவர்களுக்கு விரோதமாக ஒன்றுமே செய்ய முடியாது என்பதை அவன் உணர்ந்து கொண்டான். It's because he tried to do witchcraft against them and it did not work that he said there is no enchantment against Israel, there's no witchcraft against them. அவர்களுக்கு விரோதமாக பில்லிசூனியம் செய்து அவர்களை சபிக்கலாம் என்று அவன் முற்பட்டு அது நடக்காது என்று உணர்ந்து கொண்டபடியினால் தான் யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்று அவன் சொன்னான். The beauty of this story is that Israel did not even know that there was a man on a hilltop trying to get rid of them. இந்த கதையின் அழகு என்னவென்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு மலையின் மேல் தங்களை சபிக்கும்படியாக ஒரு மனிதன் நின்று முயற்சித்துக் கொண்டிருக்கிறான் என்பது தெரியவே தெரியாது. They were worshiping God, they were in their tents. அவர்கள் தங்களுடைய பாளையத்தில் இருந்து தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். In the same way as we worship God in this tent, அதே போல இந்த கூடாரத்தில் இருந்து நாம் தேவனை ஆராதிக்கும் போது we may not know what is happening in the underworld, in the dark world of demons. இருள் நிறைந்த உலகத்தில், பிசாசுகளின் உலகத்தில் நமக்கு என்ன சம்பவித்துக் கொண்டிருக்கிறது என்று நமக்கு தெரியாமல் இருக்கலாம். But we have our refuge in the shadow of the cross.
ஆனால் சிலுவையின் நிழலில் நமக்கு ஒரு தஞ்சம் உண்டு, அடைக்கலம் உண்டு. That shadow of the camp of Israel was before Jesus actually died. இயேசு உண்மையில் மரிப்பதற்கு முன்னதாக தான் இப்படிப்பட்ட ஒரு நிழலாட்டமான சிலுவையின் தஞ்சத்தில் அவர்கள் இருந்தார்கள். But for us the cross is history, not prophecy. ஆனால் நம்மை பொறுத்தளவில் சிலுவை எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு தீர்க்கதரிசனம் அல்ல, அது நடந்து நிறைவேறின சரித்திரமாக இருக்கிறது. The crucified Jesus is now the resurrected Jesus in our midst. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு இப்பொழுது நம்முடைய மத்தியில் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவாக இருக்கிறார். His shadow, the shadow of his cross is over this place and over your houses and over each one of you. இந்த இடத்தின் மேலும் உங்கள் ஒவ்வொருவர் மேலும் உங்கள் ஒவ்வொருடைய வீடுகள் மேலும் அவருடைய சிலுவையின் நிழல் இருக்கிறது. Therefore there is no enchantment against you, there is no witchcraft against you. எனவே உங்களுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, உங்களுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. Amen. Thank God for the resurrected Jesus. உயிர்த்தெழுந்த இயேசுவுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Thank God for the crucified Christ. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். Thank God we have such a loving God who loved us and gave himself for us. இப்படி நம்மை நேசித்து தம்மை நமக்காக பலியாய் கொடுத்த ஒரு தேவன் நமக்கு இருக்கிறபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. ஹalleluya. Now we are going to see a third way when the cross of Jesus was represented. மூன்றாவது ஒரு விதத்தில் இயேசுவின் சிலுவை ஒரு நிழலாட்டமாய் சொல்லப்பட்டதை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். In the Bible we read of major and minor offerings. வேதத்திலே நாம் பெரிய பலிகள் சிறிய பலிகள் என்று நாம் படிக்கிறோம். Two minor offerings were the wave offering and the heave offering. ரெண்டு சிறிய பலிகளை நாம் பார்க்கும்போது அவைகள் அசைவாட்டும் காணிக்கையும் ஏறெடுத்து படைக்கும் காணிக்கையும் இருந்தது என்று காண்கிறோம். This wave offering and heave offering were part of the peace offering, one of the major offerings. இந்த அசைவாட்டும் காணிக்கையும் ஏறெடுத்து படைக்கும் காணிக்கையும் ஒரு பெரிய பலியாகிய சமாதான பலியினுடைய ஒரு அங்கமாக இருந்தன. Now if you look at the wave offering, நீங்கள் அந்த அசைவாட்டும் காணிக்கையை பார்த்தால், just look at me. என்னை பாருங்கள். The wave offering was presented to the Lord with a left right motion. இந்த வலது இடது பக்கமாக இப்படி அசைவாட்டி கர்த்தருக்கு அந்த அசைவாட்டும் காணிக்கை செலுத்தப்பட்டது. The heave offering was offered with an up down motion. ஏறெடுத்து படைக்கும் காணிக்கையானது மேலேயும் கீழேயும் இப்படி அசைவாட்டி தேவனுக்கு ஏறெடுத்து படைக்கப்பட்டது. So when this wave offering and heave offerings come together, இந்த அசைவாட்டும் காணிக்கையும் ஏறெடுத்து படைக்கும் காணிக்கையும் சேரும்போது you get the sign of the cross. நீங்கள் அந்த சிலுவையின் வடிவத்தை சின்னத்தை பெறுகிறீர்கள். So once again you see Jesus intentionally or unintentionally being presented there through the cross, foreseeing his death on the cross. அதே போல தெரிந்தோ தெரியாமலோ இயேசு இந்த ரெண்டு காணிக்கைகள் மூலமாக சிலுவையை முன் அறிவிக்கிற ஒரு நிழலாட்டமாக அங்கே நமக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறதை காண்கிறோம். I just told you that these two offerings are part of the peace offering. நான் இப்பொழுதுதான் உங்களுக்கு சொன்னேன், இந்த ஏறெடுத்து படைக்கும் காணிக்கை அசைவாட்டும் காணிக்கை இவைகள் இரண்டும் சமாதான பலியின் ஒரு அங்கமாக இருக்கிறது. In Isaiah chapter 53 and verse 6, ஏசாயா 53 6ஆம் வசனத்தில் பார்க்கும்போது we read that the chastisement of our peace was upon him. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை சிட்சை அவர் மேல் வந்தது என்று நாம் பார்க்கிறோம். Read that please. வாசிப்போம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். For he was wounded for our transgressions, he was bruised for our iniquities. The chastisement of our peace was upon him, and with his stripes we are healed. What does this mean? இது எதை காட்டுகிறது? The chastisement of our peace was upon Jesus. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அல்லது சிட்சை இயேசுவின் மேல் வந்தது. We all of us human beings are born in sin. மனிதர்களாகிய நாம் எல்லாரும் பாவத்தில் பிறக்கிறோம். Every baby has the seed of sin in it. ஒவ்வொரு குழந்தையும் பாவத்தின் வித்தை தன்னகத்தே கொண்டுதான் பிறக்கிறது. Therefore every human being as he or she grows, we see the symptoms of these sins branching out in the individual as they grow from childhood to youth to adulthood. ஒரு பிள்ளை பருவத்திலிருந்து வாலிப பருவத்துக்கு, வாலிப பருவத்திலிருந்து வயது முதிர்ந்த பருவத்துக்கு வளர்ந்து இருக்கிற ஒவ்வொரு கட்டத்திலும், அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும், ஒவ்வொரு மனுஷிக்குள்ளே இந்த பாவத்தின் வித்தானது பல்வேறு கிளைகளாக உருவெடுப்பதை நாம் காண்கிறோம். Because of this sin, the Bible says that by nature we are enemies to God. இந்த பாவத்தின் நிமித்தமாக வேதம் சொல்லுகிறது, இயல்பாகவே நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கிறோம். So by nature there is a kind of fear or hatred towards God.
இயல்பாகவே நமக்குள் தேவன் பேரில் ஒரு பயம் அல்லது தேவன் பேரில் ஒரு பகை உணர்வு இருக்கிறது. Read Romans chapter 5 and verse 10. ரோமர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படியுங்கள். நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. For if when we were enemies, we were reconciled to God by the death of his Son, much more being reconciled, we shall be saved by his life. So here we see we were enemies. When we were enemies, Jesus came and made peace between us and the Father. இங்கே நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருந்தோம் என்றும் நாம் சத்துருக்களாய் இருக்கும்போது இயேசு வந்து நமக்கும் தேவனுக்கும் இடையே பிதாவுக்கும் இடையே அவர் சமாதானத்தை உண்டு பண்ணினார் என்றும் நாம் படிக்கிறோம். So because of sin there is enmity between man and God. பாவத்தின் நிமித்தம் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு பகைமை உண்டாயிருக்கிறது. But now Jesus comes in between and becomes the God man. இப்பொழுது இயேசு குறுக்கே வந்து அவர் மனிதனாகிய தேவனாய் மாறுகிறார். And he makes peace between God and man by dying on the cross. சிலுவையில் மரித்ததின் மூலமாக தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே அவர் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறார். One man of God said like this. ஒரு தேவனுடைய மனிதன் இப்படி சொன்னார். We are saved by God, through God, from God, for God. நாம் தேவனால் ரட்சிக்கப்பட்டோம், தேவன் மூலமாக தேவனிடத்திலிருந்து தேவனுக்காக ரட்சிக்கப்பட்டோம். I'll say it again. மறுபடியும் சொல்லுகிறேன். We are saved by God, through God, from God, for God. நாம் தேவனால் தேவன் மூலமாக தேவனிடத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவர்கள், தேவனுக்காக ரட்சிக்கப்பட்டவர்கள். So that means I'll say it to you one by one. ஒன்றொன்றாக நான் சொல்லுகிறேன். Saved by God means God saved us. தேவனால் நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொன்னால் தேவன் நம்மை ரட்சித்தார். Through God means through Jesus Christ. தேவன் மூலமாய் நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்றால் இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் ரட்சிக்கப்பட்டோம். From God means from the wrath of God. தேவனிடத்திலிருந்து நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொன்னால் தேவ கோபத்திலிருந்து நாம் ரட்சிக்கப்பட்டோம். For God means the enmity is gone. Now we are going to be servants of God, serving God. தேவனுக்கென்று ரட்சிக்கப்பட்டோம் என்று சொன்னால் இப்பொழுது பகைமை அகற்றப்பட்டு விட்டது. இப்பொழுது நாம் தேவனுக்கு ஊழியர்களாய் இருந்து அவரை சேவிக்க போகிறோம். So when you see the picture of Jesus hanging on the cross, இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த காட்சியை நீங்கள் பார்க்கும்போது, when you see that bleeding body, அந்த இரத்தம் வடிகிற சரீரத்தை நீங்கள் பார்க்கும்போது, when you see those skins and the muscles hanging in ribbons, அந்த அவருடைய சரீரத்தில் இருக்கிறதான தசைகளும் அவருடைய தோலும் அப்படியே நார்நாராக தொங்கிக் கொண்டிருக்கிறதை பார்க்கும்போது, and when you see those bones through the flesh, அந்த மாம்சத்தின் ஊடாக அவருடைய எலும்புகளை கூட நாம் காணக்கூடியதா இருக்கும்போது, you are actually seeing the wrath of God. அங்கே தேவ கோபத்தை நாம் பார்க்கிறோம். It should have come on you and on me. அது என் மேலும் உங்கள் மேலும் வந்திருக்க வேண்டியது. But Jesus intercepted that wrath and took it upon himself. ஆனால் அந்த கோபத்துக்கு குறுக்கே இயேசு வந்து அதை தன்மேல் ஏற்றுக்கொண்டார். And God the Father says, now my anger is appeased. பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், இப்பொழுது என்னுடைய கோபம் சாந்தப்படுத்தப்பட்டு விட்டது. Because you people don't know me, you are my enemies, but because I still love you, I sent my son. God so loved the world that he sent his only begotten son, that he might crisscross and intercept that wrath and take that wrath upon himself, so that we might not perish but have everlasting life. உலகத்தின் ஜனங்களாகிய நீங்கள் தேவனை அறியாதவர்களாய் பிதாவாகிய என்னை அறியாதவர்களாய் இருந்து எனக்கு சத்துருக்களாய் இருந்தீர்கள். ஆனால் நான் உங்களை அதிகமாய் நேசித்தபடினால் என்னுடைய குமாரனை அனுப்பினேன். அவர் என்னுடைய கோபத்துக்கும் உங்களுக்கும் நடுவே குறுக்கே வந்து அவர் அந்த கோபத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டபடினால் நீங்கள் அழிந்து போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கான காரணமாக அவர் மாறினார். Beloved brothers and sisters, understand this one truth. அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு சத்தியத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். This truth is terrible. இந்த சத்தியம் பயங்கரமானது. You and I have sustenance, survival, prosperity, assurance only in the shadow of the cross. Outside of the cross, the wrath of God is burning. இயேசுவின் சிலுவைக்குள், சிலுவையின் நிழலில் தான் நீங்களும் நானும் பிழைத்திருப்பதற்கான, வாழ்வதற்கான, நம்முடைய ஜீவனத்துக்கான நம்பிக்கை அங்கேதான் இருக்கிறது. அந்த சிலுவையின் நிழலுக்கு வெளியே தேவ கோபம் மாத்திரம் தான் நம்மை எதிர்நோக்கி காத்திருக்கிறது. In the Old Testament, with a horizontal movement and a vertical movement and a symbolism of the cross, they offered sacrifices as a ritual. But remember, as a fulfillment of that ritual, a person came down and took that chastisement of peace and took the wrath of God upon himself so that we might live.
சிலுவையின் நிழலாக அவர்கள் இந்த அசைவாட்டும் காணிக்கையை இப்படி இந்த பக்கமும் அந்த பக்கமும், அது மாத்திரமல்ல கிடைமட்ட அளவில் மேலேயும் கீழேயும் இந்த காணிக்கைகளை அவர்கள் அசைவாட்டின போது அவர்கள் எதை குறித்தார்கள் அல்லது எதை ஒரு நிழலாட்டமாக தெரிவித்தார்கள் என்று சொன்னால், நமக்காக சிலுவையில் மரித்து நம்முடைய சமாதானத்தை உண்டு பண்ணும் சிட்சையை தன்மையில் ஏற்றுக்கொண்டதான இயேசுவை அவர்கள் குறித்தார்கள். So our shadow, our survival, our peace and our hope is only in the cross. Move out of that place and the wrath of God is burning towards you and me. நம்முடைய நிழல், நம்முடைய பாதுகாப்பு, நம்முடைய ஜீவன், நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய சமாதானம், இது எல்லாம் இயேசுவின் சிலுவையில் மாத்திரம்தான் இருக்கிறது. அதிலிருந்து வெளியே வந்தால் தேவ கோபம் மாத்திரமே நம்ம எதிர்நோக்கி காத்திருக்கிறது. So stay close to the cross of Jesus. எனவே கிறிஸ்துவின் சிலுவைக்கு மிக பக்கத்திலே நீங்கள் இருங்கள். That's your refuge, that's your hiding place. அதுதான் உங்களுடைய மறைவிடம், அதுதான் நீங்கள் தங்கக்கூடிய ஒரு தஞ்சமா இருக்கிறது. In the time of trouble he shall hide me in his pavilion. In the secret of his tabernacle shall he hide me. That's the crucified Christ. இந்த சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தம்முடைய கூடார மறைவில் ஒளித்து வைப்பார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். Now we move to another symbol of the cross. இப்பொழுது சிலுவைக்கு இன்னொரு நிழலாட்டமான காரியத்தை கவனிக்கும்படியாக நாம் செல்லுவோம். This picture is familiar to all of us. இந்த படம் நம்ம எல்லாருக்கும் அறிமுகமான ஒரு படம். We know how when the Israelites were in the wilderness, they raised up a brazen serpent because serpents bit them and they were going to die, but those who looked to that brazen serpent lived. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு முறை கொள்ளிவாய் சர்ப்பங்களால் கடிக்கப்பட்டு அவர்கள் செத்து கொண்டிருந்தார்கள். இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு வெண்கல சர்ப்பம் மோசேயினால் உயர்த்தப்பட்டது. அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தார்கள் என்று அந்த சரித்திரத்தை நாம் அறிந்திருக்கிறோம். And Jesus himself in John chapter 3 and verse 14 speaks about this brazen serpent. இயேசுதாமே இந்த வெண்கல சர்ப்பத்தை குறித்து தம்மை சம்பந்தப்படுத்தி யோவான் 3:14 பேசுகிறார். Just like this serpent, brazen serpent was lifted up and the people were healed, the Son of Man is also going to be lifted up. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்ட போது ஜனங்கள் எப்படி அதை நோக்கி பார்த்து சுகமாக்கப்பட்டு பிழைத்தார்களோ, மனுஷகுமாரனும் உயர்த்தப்பட வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். Read that please. தயவுசெய்து வாசியுங்கள். சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். And as Moses lifted up the serpent in the wilderness, even so must the Son of Man be lifted up. Just to connect, remember that is after this that the key verse comes. God so loved the world. இந்த ரெண்டையும் தொடர்பு படுத்தும்படியாக உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். இதை தொடர்ந்து தான் நாம் ஆரம்பத்தில் வாசித்த தலைப்பு வசனமாகிய தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்ற வசனம் வருகிறது. Connecting these two verses we see God so loved the world that he took the place of that serpent. இந்த இரண்டு வசனங்களையும் தொடர்பு படுத்தி பேசினால் தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எவ்வளவாய் என்று சொன்னால் அந்த சர்ப்பத்தின் இடத்தை தாம் எடுத்துக்கொண்டார். What does that serpent represent? அந்த சர்ப்பம் எதை குறிக்கிறது? This serpent represents a supernatural cavity. இந்த சர்ப்பமானது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஓட்டையை, ஒரு வெற்றிடத்தை காட்டுகிறது. That serpent represents evil. That serpent represents hell. That serpent represents horror. அந்த சர்ப்பமானது பாவத்தையும் தீமையையும் பயங்கரத்தையும் குறிக்கிறது. When Jesus hung on the cross, இயேசு சிலுவையில் தொங்கின போது he didn't just experience physical pain. அவர் வெறும் சரீர பிரகாரமான வேதனையை மட்டும் அனுபவிக்கவில்லை. He didn't just experience mental pain. அவர் வெறும் உளவியல் ரீதியான மனநீர் ரீதியான வேதனையை மட்டும் அனுபவிக்கவில்லை. There was another pain that was beyond the physical, beyond mental pain, and that was the horror of hell. அவருடைய சரீரத்தில் உண்டாயிருந்த வேதனையை தாண்டி, மனதில் அவருக்கு உண்டாயிருந்த வேதனையை தாண்டி இன்னொரு வேதனை இருந்தது. அதுதான் நரகத்தின் பயங்கரம். God willing, we'll see the details of that in tomorrow's study. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைய வேத பாடத்திலே இதை விவரமாய் நாம் பார்க்கலாம். But Jesus took that place and he experienced the horror of hell. That's the place that we should have taken. ஆனால் இயேசு அந்த இடத்தை தாம் எடுத்துக்கொண்டு நரகத்தின் அந்த பயங்கரத்தை, நாம் அனுபவித்திருக்க வேண்டிய அந்த பயங்கரத்தை அவர் அனுபவித்தார். Hell is a terrible place. நரகம் ஒரு பயங்கரமான இடம். Hell is a place of great fear. நரகம் மிகவும் அச்சுறுத்தக்கூடிய ஒரு இடம்.
I remember reading or hearing the testimony of a man who went to hell and came back. நரகத்துக்கு போய் திரும்பி வந்த ஒரு மனிதனுடைய சாட்சியை நான் கேட்டேனா வாசித்தேனா தெரியவில்லை. அந்த சாட்சி ஞாபகம் இருக்கிறது. He said my soul went through a tunnel. என்னுடைய ஆத்துமா ஒரு பெரிய ஒரு சுரங்க வழியாக போனது என்று அவர் சொல்லுகிறார். And I entered into a place full of fire. நான் அக்கினி நிறைந்த ஒரு இடத்துக்குள் போனேன். It was liquid fire. அது மிகவும் திரவிய அளவில் இருந்ததால நெருப்பாய் இருந்தது. And as I was standing there, நான் அங்கே நின்று கொண்டிருந்த போது I saw a man peeping out of the fire. அந்த நெருப்பிலிருந்து ஒரு மனிதன் அப்படி எட்டி பார்க்கிறதை நான் பார்த்தேன். A man whom I've never seen before. அந்த மனிதனை அதற்கு முன்னே நான் பார்த்ததில்லை. But he is now in hell, that man. ஆனா அந்த மனிதன் இப்பொழுது நரகத்தில் இருக்கிறான். He said he looked at me. I've never seen him. I don't know who he is, but he called my name and he said, "Never come here." ஆனால் அந்த திரவம் போன்ற அக்கினியில் இருக்கிற அந்த மனிதன் அவன் என்னை பார்த்து, நான் அவனை பார்த்ததே இல்லை, அவன் என்னை பார்த்து சொல்லுகிறான், இங்கே ஒருபோதும் வந்து விடாதே. So imagine, even in hell there is a kind of evangelism. எனவே ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், பரலோகத்திலும் நரகத்திலும் கூட ஒரு விதமான சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. Never come here. ஒருபோதும் இங்கே வந்துடாதீங்க. It's a place of such horror. அது அவ்வளவு பயங்கரம் நிறைந்த ஒரு இடம். But to prevent you and I from going to that horrible place through the horrible pit, Jesus hung on the cross to save us and took that cavity and went into that place and saved us. ஆனால் அந்த பயங்கரமான பாவக்குடியின் வழியாக அந்த நரகத்தின் பயங்கரமான இடத்துக்கு நாம் நாம் போய்விடாதபடிக்கு இயேசு நம்முடைய இடத்தில் அந்த ஓட்டைக்குள் அவர் இறங்கி, அந்த குடிக்குள் அவர் இறங்கி, நானும் நீங்களும் நரகத்தின் பயங்கரத்தை அனுபவிக்காதபடி அவர் நம்மை தப்புவித்தார். Just like in the Old Testament people were bitten by serpents. எப்படி பழைய ஏற்பாட்டிலே ஜனங்கள் சர்ப்பத்தினால் கடிக்கப்பட்டார்களோ, do you know that you have been bitten by a serpent? நீங்களும் கூட ஒரு சர்ப்பத்தினால் கடிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? Everyone seated here, all of us have been bitten by a serpent, not a small one, a big one. இங்கே உட்கார்ந்து இருக்கிற நாம் ஒவ்வொருவருமே ஒரு சிறிய பாம்பினால் அல்ல, ஒரு பெரிய உண்மையான பாம்பினால் கடிக்கப்பட்டிருக்கிறோம். And that serpent bite is called the sin that dwelleth in us. அந்த பாம்பு கடிதான் நமக்குள் வாசமாய் இருக்கிற பாவம் என்று சொல்லப்படுகிறது. But just like the people of those days were delivered from the effects of poison of that serpent bite by looking at the brazen serpent, we are delivered from this serpent bite of the big serpent by looking at Jesus hanging on the cross. ஆனால் அந்த நாட்களில் பாம்பினால் கடிக்கப்பட்டவர்கள் அந்த விஷத்தில் இருந்து எப்படி வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்ததினால் பிழைத்தார்களோ, இப்பொழுது உண்மையான பாம்பினால் கடிக்கப்பட்டு அந்த பாவம் என்கிற விஷம் ஏறி இருக்கிற நாம் நமக்காக உயர்த்தப்பட்ட உண்மையான சர்ப்பமாகிய அந்த இயேசுவை நோக்கி பார்த்து நாம் பிழைக்கிறோம். The Bible says the worm dieth not, the fire is not quenched. அங்கே அவர்களுடைய புழு சாவதில்லை, அவருடைய அக்கினி அவிந்து போவதும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. You take a candle, நீங்கள் ஒரு மெழுகுவர்த்தி எடுத்துக்கொள்ளுங்கள் and turn over a bucket on it. அதற்கு மேல் ஒரு பக்கெட்டை கவுத்தி வையுங்கள். A burning candle. ஒரு எரிகிற மெழுகுவர்த்தி. In a short while the fire will be extinguished because it will run out of oxygen. கொஞ்ச நேரத்திலே அந்த மெழுகுவர்த்தியில எரிகிற நெருப்பு அணைந்து போகும், ஏனென்றால் அதுக்கு பிராணவாயு கிடைக்காமல் போகும். We all know that hell is in the lower parts of the earth, in the center of the earth. நம்ம எல்லாருக்கும் தெரியும், பூமியின் தாழ்விடங்களில் அந்த மைய பகுதியில் தான் நரகம் இருக்கிறது. There is physical fire in the center of the earth, and somewhere in that physical fire is a spiritual dimension which is hell. பூமியின் மைய பகுதியிலே நடுவிலே எழுத்தின்படியான நெருப்பு இருக்கிறது. அந்த எழுத்தின்படியான நெருப்பு இருக்கிற அந்த பகுதியிலே ஆவிக்குரிய மண்டலத்திலே நரகாக்கினி இருக்கிறது. There is no oxygen there, but it keeps burning. அங்கே பிராணவாயு இல்லை, ஆனால் அந்த நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கிறது. That is why Jesus said the fire will not be quenched. எனவேதான் இயேசு சொன்னார், அந்த நெருப்பு அவிந்து போவது இல்லை. And there are worms and serpents that are in that fire that survive, that will not die, that will crawl over you, that will bite you in hell. அந்த அக்கினியிலே தாக்குப்பிடிக்கிறதான புழுக்கள் இருக்கிறது, பாம்புகள் இருக்கிறது. அந்த அக்கினியிலே அது வெந்து போகிறதில்லை, அது உங்கள் மேல் அப்படியே ஊறிக்கொண்டே இருக்கும், அது உங்களை கடிக்கும். But to prevent that, God so loved the world that he didn't want you to go to that hell. He sent his son to take that horror of darkness and hell to rescue you and me. ஆனால் தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எவ்வளவாய் என்று சொன்னால், அந்த நரகத்தின் பயங்கரத்தை, அந்த இருளின் பயங்கரத்தை நாம் அனுபவிக்க அவர் விரும்பவில்லை. எனவே தேவன் தம்முடைய குமாரனை அங்கே அனுப்பி நாம் அங்கே செல்லாதபடி நம்மை தப்புவித்தார். And just in case people don't read the Bible, people don't listen to the message of the cross, God put some crosses in nature also.
ஒருவேளை இந்த உலகத்தின் ஜனங்கள் வேதத்தை வாசிக்காமல் போய்விட்டால் என்ன செய்வது? சிலுவையை குறித்த செய்தியை கேள்விப்படாமல் போய்விட்டால் என்ன செய்வது என்று இயற்கையிலும் கூட இந்த சிலுவையை நிழலாட்டமாக தேவன் வைத்திருக்கிறார். You know, God is infinitely amazing and infinitesimally complex. தேவன் முடிவில்லாத ஒரு விதத்தில் வியக்கத்தக்கவராய் இருக்கிறார். எல்லையற்ற மிக நுட்பமான விதத்தில் அவர் மிகவும் நாம் புரிந்து கொள்ள கூடாதபடிக்கு இருக்கிறார். I'll explain what that means. அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை நான் சொல்லுகிறேன். God has given scientists the telescope to look into space and look at the amazing features of nature. தேவன் விஞ்ஞானிகளுக்கு விண்வெளியை பார்க்க, இயற்கையின் வியக்கத்தக்க காரியங்களை காண அவர்கள் கையிலே தொலைநோக்கு கருவியை கொடுத்திருக்கிறார். There is a lot to say about the amazing facts of God's creation, but I will be precise. தேவனுடைய சிருஷ்டிப்பை குறித்து சொல்லக்கூடிய வியக்கத்தக்க காரியங்கள் ஏராளம் இருக்கின்றன. ஆனால் நான் ரத்தின சுருக்கமாக சொல்லுகிறேன். When you look into the clear night sky, you will see a lot of white dots, stars. ஒரு தெளிவான இரவு வானத்தை நீங்கள் நோக்கி பார்த்தால் பல வெள்ளை நிற புள்ளிகளை பார்க்கலாம். அவைகள் நட்சத்திரங்கள் என்று நமக்கு தெரியும். But those stars that we see are very few in number compared to those stars that we do not see. The invisible stars that are out there are much more. நம்முடைய கண்ணுக்கு தெரிகிறதான இந்த நட்சத்திரங்களின் எண்ணிக்கையை விட நம்முடைய கண்ணுக்கு தெரியாத, நாம் இன்னும் அறிந்திராத நட்சத்திரங்களுடைய எண்ணிக்கை மிக 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 அதிகமாக இருக்கிறது. Stars appear in clusters called galaxies. இந்த நட்சத்திரங்கள் நட்சத்திர கூட்டங்கள் என்கிறதான அந்த தொகுப்பிலே கொத்து கொத்தாக இருக்கின்றன. In each galaxy there will be millions of stars. ஒவ்வொரு விண்மீன் மண்டலத்திலும் அல்லது நட்சத்திர கூட்டத்திலும் லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள் அடங்கி இருக்கும். And there are millions of galaxies. அப்படிப்பட்ட லட்சக்கணக்கான நட்சத்திர கூட்டங்கள் இருக்கின்றன. And we all belong to one galaxy. The solar system, our planet Earth, belongs to one galaxy called the Milky Way. இந்த நாம் இருக்கிறதான இந்த சூரிய குடும்பம், நாம் இருக்கிறதான இந்த பூமி, அதில் ஒரு நட்சத்திர கூட்டத்தை சேர்ந்தது. அதற்கு பால்வழி மண்டலம் என்று பெயர். And the stars that you see all belong to this Milky Way galaxy. நாம் கண்ணுக்கு நம்முடைய கண்ணால் நாம் காணக்கூடியதா இருக்கிறதான இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் இந்த பால்வழி மண்டலம் என்ற நட்சத்திர கூட்டத்தை சேர்ந்தவைகள். So those other star clusters you cannot see with the naked eye. You need powerful lenses, telescopes to look at those stars. மற்ற நட்சத்திர கூட்டங்களை அல்லது மற்ற விண்மீன் மண்டலங்களை சேர்ந்த அந்த நட்சத்திரங்களை நம்முடைய கண்ணால் நாம் பார்க்க முடியாது. அதை காண நமக்கு மிகவும் சக்தி வாய்ந்த தொலைநோக்கு கருவிகள் தேவைப்படுகிறது. Now you look at this picture. இந்த படத்தை நீங்கள் பாருங்கள். It looks like a painting. அது ஒரு வரைந்த ஒரு வரைபடத்தை போல இருக்கிறது, ஒரு ஓவியம் போல இருக்கிறது. It is a galaxy. அது உண்மையில் சொல்ல போனால் ஒரு நட்சத்திர கூட்டம். It's called the Whirlpool galaxy. அது வேர்ல்பூல் நட்சத்திர கூட்டம் என்று சொல்லப்படுகிறது. That means when you go close to that galaxy, you will only see a cluster of stars, different stars, dots. நீங்கள் அந்த நட்சத்திர கூட்டத்துக்கு எவ்வளவு அருகாய் செல்லுகிறீர்களோ, எவ்வளவு அருகில் செல்லுகிறீர்களோ அவ்வளவாக நீங்கள் இப்படி நாம் வானத்திலே காண்கிறது போல நட்சத்திரங்களை அப்படி புள்ளி புள்ளியாக பார்ப்பீர்கள். Supposing I put about 20 dots in this circle. இந்த வட்டத்துக்குள் நான் ஒரு 20 புள்ளிகளை வைக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். When I look at this circle, I can see 20 dots. But if you go 50 feet away, you won't see 20 dots. You will see one dot. நான் இங்கிருந்து பார்க்கும்போது எனக்கு 20 புள்ளிகள் தெரியும். ஆனால் நீங்கள் ஒரு 50 அடி தூரத்திலிருந்து இதை பார்த்தால் உங்களுக்கு 20 புள்ளிகள் தெரியாது. ஒரே புள்ளியை போல் தான் அது தெரியும். Those 20 dots will seem to join together like one big dot. அந்த 20 புள்ளிகளும் ஒரே பெரிய புள்ளியாக இணைந்திருப்பது போல் தான் தூரத்தில் இருந்து தெரியும். Look at the artistry of God. தேவனுடைய அந்த கலை நயத்தை பாருங்கள். Millions and millions of stars forming the Whirlpool galaxy. If you look at it from the planet Earth, you can see a picture there, a shape of a cross. It's like someone is there hanging on the cross. இந்த வேர்ல்பூல் நட்சத்திர கூட்டம் என்கிற அந்த நட்சத்திர கூட்டத்தை சேர்ந்த லட்சக்கணக்கான நட்சத்திரங்களை இந்த பூமியிலிருந்து நாம் ஒரு தொலைநோக்கு கருவியின் மூலமாய் பார்த்தால் இப்படி ஒரு ஓவியம் போலதான் அது தெரிகிறது. அதிலே ஒரு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற ஒருவருடைய படம் நமக்கு அப்படி ஒரு படத்தை போல அது தெரிகிறது. Then sings my soul, how great thou art.
அப்பொழுது என் ஆத்துமா பாடுகிறது, தேவனே நீர் எவ்வளவு பெரியவர். What a great artist our God is, and how great is his love for him to present this picture in outer space, so many light years away. தேவன் எவ்வளவு பெரிய ஒரு ஓவியராக, ஒரு கலைஞராக இருக்கிறார் பாருங்கள். நம்மேல் அவர் எவ்வளவு பெரிய அன்பு வைத்திருந்தால், நம்மை விட பல மில்லியன் ஒளி ஆண்டுகள் தூரத்தில் இருக்கிற ஒரு நட்சத்திர கூட்டத்தில் இந்த சிலுவையின் படத்தை அவர் அப்படியே அழகாக வரைந்து வைத்திருக்கிறார். So looking at those astronomers who want to look into outer space and research in nature at the stars and galaxies, he put the cross there also and said, I died for you. அந்த விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் இந்த தொலைநோக்கு கருவிகள் மூலமாக விண்வெளியை ஆராய்கிறார்களே, அவர்கள் இந்த நட்சத்திரங்களையும் விண்வெளியையும் ஆராயும் போது அவர்களும் கூட நான் உன்னை நேசிக்கிறேன் என்று அவர் சொல்ல வருவதை காணும்படியாக இப்படிப்பட்ட ஒரு நட்சத்திர கூட்டத்தை அவர் இந்த விதத்தில் வடிவமைத்திருக்கிறார். So that is the meaning of God being infinitely complex, that amazing. That means when you look far away and zoom out into outer space and look at the largeness of the universe, there also you see complexity, amazement, and the cross as well. நீங்கள் நான் ஆரம்பத்திலே சொன்னேனே, தேவன் எல்லையற்ற விதத்தில் மிகவும் நுட்பமானவராக இருக்கிறார் என்று. நீங்கள் இந்த விண்வெளியை அப்படியே ஜூம் அவுட் செய்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அந்த விண்வெளியிலும் கூட ஆண்டவர் இருக்கிறார். அவருடைய சிருஷ்டிப்பினுடைய அந்த வியக்கத்தக்க தன்மை இருக்கிறது. On the other hand, மறுபக்கத்தில் பார்த்தா he is infinitesimally complex. That means when you go use the microscope and look at small things, you will see God's amazing details in those small things. தேவன் மிகவும் நுணுக்கமான, மிகவும் சிறிய விதத்திலும் கூட அவர் மிகவும் நுட்பமானவராக இருக்கிறார். அதாவது நீங்கள் ஒரு நுண்ணோக்கியின் வழியாக மிகவும் சிறிய காரியங்களை பார்த்தால் கூட தேவனுடைய மகத்தான காரியங்களை அங்கே பார்க்கலாம். If you zoom into the human body, நீங்கள் இந்த மனித சரீரத்துக்குள் ஜூம் இன் பண்ணி பார்த்தால், there is a protein molecule inside each one of us, millions of them that are shaped like the cross. That's the first picture that you see. அங்கே நம்முடைய சரீரத்தில் லட்சக்கணக்கான ஒரு விதமான புரத மூளைக்கூறுகள், அதாவது புரோட்டீன் மாலிகூல்ஸ் இருக்கிறது. அதனுடைய அந்த மைக்ரோஸ்கோப்பில் நுண்ணோக்கியில் அதை நாம் பார்த்தால் சிலுவையின் வடிவத்தில் அது இருக்கிறது. Millions of them are in my body, in your body. இப்படிப்பட்ட லட்சக்கணக்கான மூலக்கூறுகள் என் சரீரத்திலும் உங்களுடைய சரீரத்திலும் இருக்கிறது. It is what keeps our body together. இதுதான் நம்முடைய சரீரத்தை அப்படி இசைவாக வைத்திருக்கிறது. You cannot see this with your naked eye. உங்களுடைய இந்த எழுத்தின்படியான கண்களை கொண்டு உங்களால் அதை பார்க்க முடியாது. That's why they are infinitesimally small. அதை தான் நான் சொன்னேன், எல்லையற்ற விதத்தில் மிகவும் நுணுக்கமாக அல்லது மிகவும் சிறியவைகளாக அது இருக்கிறது. Only through powerful microscopes can you see this. மிகவும் சக்தி வாய்ந்த நுண்ணோக்கி கருவிகள் மூலமாக மாத்திரம்தான் நாம் இவைகளை பார்க்க முடியும். See how God put it there so that if the astronomer misses it, the biochemist can see it. ஒருவேளை விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் வானத்திலே அவரை காண தவறுவார்கள் என்றால், இந்த உடல் கூறு ஆய்வாளர்கள் அதை ஆராய்ச்சி செய்து காணும்படியாக தேவன் இவ்வளவு நுட்பமாக நம்முடைய சரீரத்தில் இதை வைத்திருக்கிறார் பாருங்கள். So just like these millions of crosses hold the body, the human body together, your body and my body together. எப்படி இப்படிப்பட்ட லட்சக்கணக்கான சிலுவை வடிவத்தில் இருக்கிற இந்த மூலக்கூறுகள் நம்முடைய சரீரத்தை அப்படியே இசைந்து ஒரு தொகுப்பாக அது பராமரிக்கிறதோ, today you and I are gathered, 1,000 of us here, we are all held together by the cross of Jesus Christ. இன்றைக்கு ஆயிரக்கணக்கில் நாம் இங்கே கூடி இருக்கிறோம். நாம் எல்லாரும் இயேசுவின் சிலுவையினால் இசைவாக கூட்டப்பட்டு கட்டப்பட்டு இருக்கிறோம். Amidst us are drunkards and smokers and drug addicts and rowdies who have now turned to by the love of Jesus. நம்முடைய மத்தியில் குடிகாரர்கள் உண்டு, நம்முடைய மத்தியில் புகைப்பிடித்துக் கொண்டிருந்தவர்கள் உண்டு, நம்முடைய மத்தியில் ரவுடிகள் உண்டு, நம்முடைய மத்தியில் போதைக்கு அடிமையானவர்கள் உண்டு. இப்பொழுது இயேசுவின் சிலுவையினால் அவர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். There are people of different faiths assembled here, understanding and have experienced the love of Jesus. இங்கே பலவிதமான மத நம்பிக்கை உடையவர்கள் இருக்கிறார்கள். இயேசுவின் அன்பை, இயேசுவின் சிலுவையை புரிந்து கொண்டு நாம் ஒன்றாய் கூடி இருக்கிறோம். The rich and the poor, people of different languages and castes, we have thrown them all aside and the cross of Jesus has brought us together. நம்முடைய மத்தியில் ஏழைகள் உண்டு, பணக்காரர்கள் உண்டு, பலவித மொழிகளை பேசுகிறவர்கள் உண்டு, பலவித ஜாதிகளை சேர்ந்தவர்கள் உண்டு. நாம் இந்த வித்தியாசங்களை நாம் கலைந்து போட்டிருக்கிறோம். ஏனென்றால் இயேசுவின் சிலுவை நம்மை ஒன்றாய்
ஒன்றாக இணைத்திருக்கிறது. The love of Jesus has bound us together. இயேசுவின் அன்பு நம்மை இணைத்து கட்டி வைத்திருக்கிறது. Hallelujah. Hallelujah. Now, as I told you, in the brazen serpent, we have all been bitten by that big serpent. நான் உங்களுக்கு சொன்னது போல நாம் எல்லாரும் அந்த பெரிய சர்ப்பத்தினால் கடிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். Now we are going to see the effect of sin and the antidote of the cross. That means we have all been bitten by the serpent, and just like the Old Testament folks looked at the brazen serpent and they were healed, in the same way the cross is our antidote for sin. எப்படி அந்த கொள்ளிவாய் சர்ப்பங்களினால் இஸ்ரவேல் ஜனங்கள் கடிக்கப்பட்டு அந்த விஷத்தை முறிக்கிற மருந்தாக மோசேயினால் உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பம் இருந்ததோ, நாம் எல்லாரும் உண்மையான சர்ப்பத்தினால் கடிக்கப்பட்டு பாவம் என்கிற அந்த விஷம் நமக்குள் ஏறி இருக்கிறது. அந்த விஷத்தை முறிக்கிற மாற்று மருந்து இயேசுவின் சிலுவை என்பதை குறித்து நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். Now when I say the cross is the antidote for sin, I don't mean a wooden cross, I mean the crucified Christ. சிலுவைதான் பாவத்துக்கான மாற்று மருந்து என்று நான் சொல்லும்போது ஒரு மரத்தில் செய்யப்பட்ட சிலுவையை நான் சொல்லவில்லை. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுதான் நம்முடைய பாவத்துக்கான மாற்று மருந்து என்று சொல்லுகிறேன். There are some medicines for serpent bites. பாம்பு கடிக்கு சில மருந்துகள் உண்டு. In the same way, there are some medicines that will cancel this big serpent's bite. அதே போல இந்த பெரிய பாம்பின் அந்த கடியை அந்த விஷத்தை முறிக்கக்கூடிய சில மருந்துகள் உண்டு. Sorry, there is only one medicine, and சில மருந்துகள் இல்லை, அது ஒரே ஒரு மருந்துதான். and that is the cross, the crucified Christ. அதுதான் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து அல்லது கிறிஸ்துவின் சிலுவை. So this is the only place, the cross, where sin trembles. பாவம் நடுங்குகிற ஒரே இடம் சிலுவை. This is the only place where sin melts. பாவம் இலகுகிற ஒரே இடம் அதுதான் சிலுவை. Everywhere else sin rules. மற்ற எல்லா இடங்களிலும் பாவம் ஆளுகை செய்கிறது. So we are going to see a few areas, maybe 3 or 4 as time permits, on how the cross can become an antidote for sin. பாவத்துக்கு எப்படி சிலுவை ஒரு மாற்று மருந்தாக மாறுகிறது என்று நேரம் அனுமதிக்கிறதுக்கு ஏற்ப 3 அல்லது 4 காரியங்களை நாம் பார்க்கலாம். That is, we are going to see a couple of effects of sin and how the cross reverses it. அதாவது பாவத்தினுடைய விளைவுகள் என்று ஒரு 3-4 காரியங்களை நான் சொல்லுகிறேன். அந்த விளைவுகளை எப்படி இயேசுவின் சிலுவை ஒரு விஷத்தை முறிக்கிற மருந்தை போல அந்த விளைவுகளை எப்படி சிலுவை ரத்து செய்கிறது என்பதையும் சொல்லுகிறேன். 1, sin makes man big and God small. முதலாவது பாவத்தினுடைய விளைவு என்னவென்றால் அது மனிதனை பெரியவனாகவும் தேவனை சிறியவராகவும் மாற்றி விடுகிறது. That means as long as sin resides in us, we think big of ourselves and we belittle God. அதாவது பாவம் நமக்குள் குடிகொண்டிருக்கிற வரையிலும் நம்மை நாமே பெரியவர்களாக மிதமின்றி யோசிக்கிறோம், தேவனை நாம் அற்பமானவராக மாற்றி விடுகிறோம். In the history of Israel, we see how Israel despised God, though he did so many miracles that no other nation has seen. இஸ்ரவேல் தேசத்தின் சரித்திரத்தை நாம் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனத்துக்கு மத்தியிலே கர்த்தர் செய்ததான அற்புதங்கள் மிக மிக அதிகம், வேறு எந்த ஜாதிக்கும் செய்யப்படாத காரியங்களை அவர்களுக்கு தேவன் செய்திருந்தாலும் அவர்கள் இயேசுவை மட்டுப்படுத்தினார்கள் அல்லது தேவனை மட்டுப்படுத்தினார்கள். In the episode of the Tower of Babel in the scriptures, வேதத்தில் பாபேல் கோபுரத்தின் சரித்திரத்தை நாம் படிக்கும்போது when they built that tower, அந்த கோபுரத்தை அவர்கள் கட்டினபோது it was an attempt by man to exalt himself and go against God, oppose God. மனிதன் தன்னைத்தானே உயர்த்தி தேவனை எதிர்த்து புறப்படுகிற ஒரு முயற்சியாகவே அது இருந்தது. That was the sin of man manifesting itself in humankind. மனித சரித்திரத்திலே மனிதனுடைய பாவம் தேவனுக்கு விரோதமாக வெளிப்பட்ட ஒரு காரியமாக அது இருந்தது. Even today they are trying to rebuild this Tower of Babel in a more subtle way to go against God. இன்றைக்கும் தேவனை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த பாபேல் கோபுரத்தை எழுத்தின்படி அல்ல ஒரு தந்திரமான விதத்தில் கட்ட மனிதர்கள் பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். In a few years time a big war is going to take place. It's not a war between nations, it's a war that the whole world is going to wage against God. இன்னும் சில ஆண்டுகளுக்குள்ளே ஒரு யுத்தம் நடைபெற போகிறது. அது தேசங்களுக்கு இடையிலான யுத்தம் அல்ல, முழு மனுக்குலமும் சேர்ந்து தேவனுக்கு எதிராக தொடுக்க போகிற ஒரு யுத்தமாய் அது இருக்கிறது. Read Revelation chapter 17 and verse 14. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை படிப்போம். இவர்கள் ஆட்டுக்குட்டி ஆண்டவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். Enough. These shall make war with the Lamb. These shall make war with the Lamb. Just imagine those words.
இந்த வார்த்தைகளை கற்பனை செய்து பாருங்கள். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருக்கு விரோதமாக யுத்தம் செய்வார்கள். Anti-theism is on the rise these days. இந்த நாட்களில் கடவுளுக்கு எதிரான கொள்கைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. God haters are on the increase. தேவனை பகைக்கிறவர்கள் பெருகிக் கொண்டிருக்கிறார்கள். Especially the God of the Bible. There are so many people who are going on stage blaspheming God, defying God, writing books against God. குறிப்பாக வேதத்தின் தேவனுக்கு விரோதமாக மனிதர்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறார்கள். மேடை ஏறி அந்த தேவனை தூஷித்து, அந்த தேவனை எதிர்த்து, அந்த தேவனுக்கு விரோதமாய் பேசி, அந்த தேவனுக்கு விரோதமாய் எழுதுகிறவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். But when this sinner man who exalts himself and makes God small comes before the cross of Christ, ஆனால் பாவியாகிய இந்த மனிதன் தன்னை உயர்த்தி சிலுவையை மட்டுப்படுத்துகிற தேவனை மட்டுப்படுத்துகிற இவன் இயேசுவின் சிலுவைக்கு முன்பாக வருவான் என்றால் he starts seeing reality. அவன் யதார்த்தத்தை, உண்மையை காண ஆரம்பிக்கிறான். What is reality? உண்மை என்ன? God is great and I am small. தேவன் பெரியவர், நான் மிகவும் சிறியவர். There is a song in English. ஆங்கிலத்தில் ஒரு பாடல் உண்டு. Who am I that a king should come and die for me? எனக்காக ஒரு ராஜா வந்து மரிப்பதற்கு நான் யார்? Only a broken heart, only a heart that comes to the cross can say that. சிலுவைக்கு முன்பாக வந்து உடைக்கப்படுகிற ஒரு இருதயத்தால் மாத்திரமே இப்படி சொல்ல முடியும். So sin makes man big and God small, but when you come to the cross you see reality that we are the ones who are small. God is great. பாவத்தின் முதல் விளைவு என்னவென்று சொன்னால் பாவம் மனிதனை பெரியவனாக எண்ணிக்கொள்ள செய்கிறது. தேவனை அவன் மட்டுப்படுத்தும்படி செய்கிறது. ஆனால் அந்த மனிதன் இயேசுவின் சிலுவைக்கு முன்பாக வரும்போது நாம் நம்மை சிறியவர்களாகவும் தேவனை பெரியவனாகவும் காண்கிறோம். அதுதான் சிலுவையினுடைய கிரியையாக இருக்கிறது. Secondly, இரண்டாவதாக sin puts God in the judgment bar and man God in the criminal bar and man in the judgment seat. பாவம் தேவனை குற்றவாளி கொண்டு நிறுத்தி மனிதனை நியாயாதிபதியின் ஆசனத்தில் உட்கார வைக்கிறது. It happened 2000 years ago. 2000 வருடங்களுக்கு முன்பாக இது நடந்தது. The sinners sat in the judgment seat and the innocent one was standing tied before the sinner facing judgment. பாவிகளான மனிதர்கள் நீதிமன்றத்தின் ஆசனத்தில் உட்கார்ந்திருந்தார்கள். குற்றமற்றவர் அவர் குற்றவாளி கூண்டில் ஏதோ தவறை போல நின்று கொண்டிருந்தார். But when man comes to the cross, ஆனால் மனிதன் சிலுவைக்கு முன்பாய் வரும்போது he sees reality. அவன் யதார்த்தத்தை பார்க்கிறான். He realizes I am not the judge, he is not the criminal, I am the criminal, he is the judge. அவர் குற்றவாளியும் அல்ல, நான் நீதிபதியும் அல்ல, நான் தான் குற்றவாளி, அவர்தான் நியாயாதிபதி. We all know about how Jesus was interrogated by Pilate. பிலாத்துவினால் இயேசு எப்படி விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். There's an imaginary letter that was framed, don't know by who, but it has a powerful impact. It's a letter that Pilate seemingly wrote to one of his servants called Gaius. காயு என்று தன்னுடைய கீழ் வேலை பார்த்த ஒரு மனிதனோடு பிலாத்து சம்பாஷித்ததை ஒரு கற்பனையான கடிதமாக எழுதியிருக்கிறார். அதை யார் எழுதினார் என்று தெரியவில்லை. ஆனால் அது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தைகள் அடங்கிய கடிதமாக இருக்கிறது. Many months after Jesus died and rose again and ascended to heaven, these thoughts about Jesus were haunting Pilate, and he wrote this letter to his servant. இயேசு மரித்து உயிரோடு எழுந்து பரமேறி போன பல மாதங்கள் கழித்து இயேசுவை குறித்த நினைவுகள் பிலாத்துவை வதைத்துக் கொண்டே இருந்ததாம். அப்பொழுது இந்த கடிதத்தை அவர் அந்த காயுவுக்கு எழுதினார். In the letter, Pilate said, அந்த கடிதத்தில் பிலாத்து சொல்லுகிறார், Gaius, it's been many months since this man Jesus, since I saw this man Jesus. காயுவே, இந்த மனிதனாகிய இயேசுவை நான் கண்டு பல மாதங்கள் உருண்டோடி விட்டன. But his thoughts are still haunting me. ஆனால் அவரை பற்றிய நினைவுகள் இன்னும் என்னை வாட்டிக்கொண்டே இருக்கிறது. I remember the day when he walked into the judgment hall tied. அவர் கைகள் கட்டப்பட்டவராக நான் இருந்த அந்த நீதிமன்ற அந்த அமர்வுக்கு அவர் வந்ததை நான் நினைவு கூறுகிறேன். The way he walked, it was not like a criminal walking. அவர் நடந்து வந்த அந்த தோரணையை பார்க்கும்போது அது ஏதோ குற்றவாளி நடந்து வருகிறதாக தெரியவில்லை. The way he looked at me pulled my soul out of me and presented my soul before myself. அவர் என்னை பார்த்ததான அந்த பார்வை என்னுடைய ஆத்துமாவை எனக்குள்ளே இருந்து அப்படியே வெளியே எடுத்து என் கண்முன்னே நிறுத்தி காட்டினது போல இருந்தது. And his eyes spoke to me and said, அவருடைய கண்கள் என்னை நோக்கி பார்த்து பேசினது. அது என்ன சொன்னது? You are not the judge, you are under judgment, I am the judge. நீ நீதிபதி அல்ல, நீ நியாயம் விசாரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறாய், நான் தான் நியாயாதிபதி. The Pilate was not saved, but see how those eyes haunted him.
பிலாத்து ரட்சிக்கப்பட்டிருக்கவில்லை, ஆனால் அந்த கண்கள் எவ்வளவாய் அவரை வதைத்தது பாருங்க. Whether this was true or not, we have a lesson to learn from here. இதே வார்த்தைகளை பிலாத்து சொன்னானோ என்னவோ தெரியவில்லை, ஆனால் இதிலிருந்து நாம் படிக்க வேண்டிய ஒரு பாடம் இருக்கிறது. When we come to the cross, we realize we are nobody to question God. We are the criminals. He is innocent, the true one, the righteous one. சிலுவைக்கு முன்னால் வரும்போது நாம் இந்த உணர்வுக்குள் கடந்து வருகிறோம். அதாவது தேவனை பார்த்து எதிர்த்து கேள்வி கேட்க நாம் யாரும் இல்ல, அவ்வளவு பெரியவங்க இல்ல, நாம் குற்றவாளிகள், அவர்தான் நீதியுள்ள நியாயாதிபதி. So don't, beloved children of God, when you go through any seemingly controversial paths in your life, it looks like God is dealing with you unjustly, the devil will pounce at that opportunity to say, see, Jesus has forsaken you, see, Jesus is untrustworthy, see, Jesus is dishonest, why are you worshipping here after that? Like you will hear whispers of Job's wife in your life. Don't believe it. Confess that Jesus is trustworthy and true and faithful. உண்மைக்கு முரணான பாதைகளில் நீங்கள் சிலவேளை கடந்து போகும்போது, எதிர்மறையான சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் போது, யோபின் மனைவியின் அந்த சத்தத்தை போல பல பிசாசின் சத்தங்கள் உங்களுடைய காதுகளில் கேட்கும். பார், நீ ஆண்டவரை ஆராதித்து என்னத்தை கண்ட, உனக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, உன்னை கைவிட்டுட்டாரு, இப்படி எல்லாம் அவன் பேசுவான். நீங்கள் இப்படிப்பட்ட சத்தத்துக்கு செவி கொடுத்து தேவனை எதிர்த்து தேவனை கேள்வி கேட்க உங்களை நீங்களே நீதிபதியாக மாற்றிக்கொண்டு அவரை குற்றவாளியாக மாற்ற நீங்கள் எத்தனைக்க வேண்டாம். So when you come to the cross, you will see reality that our God is always a good God. Jesus is always good. We are the guilty ones. We are the criminals. சிலுவைக்கு முன்பாய் நாம் வரும்போது இதை நாம் உணர்கிறோம். இயேசு எப்பொழுதும் நல்லவர், இயேசு எப்பொழுதும் நீதி உள்ளவர், நாம் தான் குற்றவாளிகள் என்பதை நாம் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம். Thirdly, sin hardens a man's heart. மூன்றாவது, பாவத்தின் விளைவு அது ஒரு மனிதனுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறது. In Hebrews 3:13 we read about that. எபிரேயர் 3:13 இதை பற்றி நாம் படிக்கிறோம். And when a man's heart becomes hard, it becomes easy to sin. மனிதனுடைய இருதயம் கடினப்படும்போது பாவம் செய்வது என்பது அவனுக்கு எளிதானதாக மாறிவிடுகிறது. And once the heart becomes hard, teachings and the court and punishments and prisons will not change man. மனிதனுடைய இருதயம் கடினப்பட்டு விடும்போது போதனைகளும் தண்டனைகளும் சிறைச்சாலைகளும் மற்ற சட்டதிட்டங்களும் அவனை மாற்றிவிட முடியாது. But when that hardened heart comes to the cross, ஆனால் அப்படிப்பட்ட கடின உள்ளம் சிலுவைக்கு முன்பாய் வரும்போது it breaks and it melts. அது உடைகிறது, அது அப்படியே இலகுகிறது. So powerful is the love of Jesus expressed at Calvary. கல்வாரியில் வெளிப்படுத்தப்பட்ட இயேசுவின் அன்பு அவ்வளவு சக்தி வாய்ந்தது. So many sinners and guilty people, terrible hard-hearted criminals whom society could not change, have been changed by the love of Jesus. மிகவும் பயங்கரமான கடின இருதயம் உள்ள சமுதாயத்தினால் மாற்றப்படக்கூடாத குற்றவாளிகள் இயேசுவினுடைய அன்பினால் சிலுவையினால் மாற்றப்பட்ட சரித்திரம் உண்டு. A few years ago I met a brother. சில ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரு சகோதரனை நான் சந்தித்தேன். He was a member of a killer group. அவர் ஒரு கூலிப்படையினுடைய அங்கமாக இருந்தார். And he said, I've witnessed about 100 murders with my eyes. என்னுடைய சொந்த கண்களினால் ஏறக்குறைய 100க்கு மேற்பட்ட கொலைகளை நான் பார்த்திருக்கிறேன் என்று அவர் சொன்னார். He was a karate black belt. அவர் கராத்தேயிலே பிளாக் பெல்ட் வாங்கின ஒருவராக இருந்தார். And he got employed by this killer group. இந்த கூலிப்படையினரால் அவர் வேலைக்கு அமர்த்தப்பட்டார். And if I tell the name of the group he was, some of you will know that group also. அவர் இருந்த அந்த கூலிப்படையின் பெயரை சொன்னால் அதனுடைய பெயரும் கூட உங்களில் சிலருக்கு தெரிய வாய்ப்பு இருக்கிறது. One day Jesus met him. ஆனால் ஒரு நாள் இயேசு அவரை சந்தித்தார். His hard heart broke. அவருடைய கடின இருதயம் உடைந்தது. To make a long story short, பெரிய கதையை சுருக்கமாய் சொல்ல he வேண்டுமானால், came to our ministry, he wore white clothes like this, and a few months ago he slept in Jesus Christ. அவர் நம்மை போல இந்த ஊழியத்துக்கு வந்து இந்த வெண்வஸ்திரம் தரித்து இயேசுவுக்கு ஊழியம் செய்து சில மாதங்களுக்கு முன்னதாக இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தார். That's the greatness of the love of Jesus Christ expressed at Calvary. இதுதான் இயேசு சிலுவையில் வெளிப்படுத்தினதான அன்பினுடைய மகத்துவமாய் இருக்கிறது. Fourthly, நான்காவது, sin has a self defense mechanism in justifying itself. பாவம் தன்னை நீதிகரிக்க கூடியதான ஒரு தற்காக்கிற முறைமையை கொண்டதாக இருக்கிறது. Today at the individual level and also at the global level, people are justifying sin and have gone one step further in glorifying sin. இன்றைக்கு தனிநபர்களை எடுத்துக்கொண்டாலும் ஒட்டுமொத்த உலகளாவிய சமுதாயங்களை எடுத்துக்கொண்டாலும் பாவத்துக்கு ஜனங்கள் சப்பக்கட்டு கட்டுறாங்க, அதை நீதிகரிக்கிறாங்க, இன்னும் சொல்ல போனா அதை மேன்மைப்படுத்துறாங்க. No one will accept that they are sinners until they come to the cross.
சிலுவை அண்டை வரும் வரைக்கும் யாரும் நான் பாவி என்பதை ஒத்துக்கொள்ள முடியாது. We'll only try to play down on what we do and highlight our good deeds. நாம் என்ன தவறு செய்கிறோமோ அதை அப்படியே பூசி மழுவி நாம் செய்கிற நன்மைகளை மாத்திரம் தான் நாம் எடுத்துரைக்க பிரயாசப்படுவோம். So this world has gone wrong, gone upside down in glorifying and justifying sin. இந்த உலகம் தலைகீழாக புரட்டப்பட்டு விட்டது. இப்பொழுது அவர்கள் பாவத்தை நீதிகரிக்கிறது மாத்திரமல்ல, அதை மகிமைப்படுத்துகிறார்கள், மேன்மைப்படுத்துகிறார்கள். There is an Italian garment company called Sin. இத்தாலியன் துணிக்கடை ஒன்று இருக்கிறது, அதாவது துணி கம்பெனி ஒன்று இருக்கிறது, தயாரிக்கிற கம்பெனி, அதற்கு பேர் சின். So, and one of the advertisements was, அவர்களுடைய ஒரு விளம்பரம் என்னவென்றால், it cannot be wrong when it seems so right. இது இவ்வளவு நேர்த்தியா இருக்கும்போது, சரியா இருக்கும்போது அது எப்படி தப்பாக முடியும்? That was a play on the word sin. அதுதான் பாவம் என்கிற வார்த்தைக்கு கீழே அவர்கள் வைத்திருந்ததான ஒரு வாசகம். So sin appears gives me so much pleasure, it's so appealing to me, and how can you say it is wrong? பாவம் எனக்கு இவ்வளவு இன்பத்தை கொடுக்கிறது, அது என்னை இவ்வளவா கவர்ந்திருக்க கூடியதா இருக்கிறது, இவ்வளவு சரியா இருக்கும்போது எப்படி அது தப்பாயிர முடியும்? So sin defends itself. See, I'm so good to you, I'm making you so happy, how do you say I'm wrong? இப்படிதான் பாவம் தன்னை தற்காத்துக் கொள்கிறது. பார், நான் உனக்கு இவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கிறேன், நான் உனக்கு இவ்வளவு இன்பத்தை கொடுக்கிறேன், எப்படி நான் தவறாக மாறிவிட முடியும்? But when we come to the cross, ஆனால் நாம் சிலுவை அண்டை வரும்போது we break down and we see the deception of sin. நாம் உடைக்கப்படுகிறோம், பாவத்தினுடைய வஞ்சனையை நாம் காணக்கூடியவர்களாய் இருக்கிறோம். That's when our heart breaks into submission and obedience to Christ. அப்பொழுதுதான் நம்முடைய இருதயம் இயேசுவுக்கு சரணடையும்படியாக, கீழ்ப்படியும்படியாக உடைகிறது. I will just say one more thing and then we'll close. ஒரு வார்த்தை கூட நான் சொல்லி நாம் முடிக்கலாம். When we turn to Mark chapter 13, மார்க்கு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்துக்கு நாம் வரும்போது, there you will see the last day of Jesus. அங்கே இயேசுவின் கடைசி நாளை நாம் பார்க்கிறோம். When he was brought for interrogation. அவர் விசாரணைக்காக கொண்டு வரப்பட்ட நாள். And Mark chapter 14 verse 53 onwards. மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம் முதல். There we see Jesus is brought before the high priest for interrogation. அங்கே இயேசு விசாரணைக்காக பிரதான ஆசாரியனுக்கு முன்பாக கொண்டு வரப்பட்டதை நாம் பார்க்கிறோம். And this is happening at about 3 or 4 in the morning. இது ஏறக்குறைய அதிகாலை 3 அல்லது 4 மணிக்கு நடந்த சம்பவம். They wanted to judge him and accuse him and condemn him before the public wakes up. அதாவது ஜனங்கள் எல்லாம் விழித்தெழும்புவதற்கு முன்பாக அவரை நியாயம் தீர்த்து அவரை குற்றம் சாட்டி அவரை ஆக்கினைக்குட்படுத்த வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கம். Just imagine that last night of Jesus when he prayed at the Garden of Gethsemane, he didn't sleep that night. After he prayed, he was taken away, brought for interrogation. அந்த இயேசுவின் கடைசி இரவை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இரவெல்லாம் அவர் கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்திருக்கிறார், தூக்கம் இல்லை. இப்பொழுது அவர் பிடிக்கப்பட்டு இந்த ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக விசாரணைக்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறார். 70 people formed the jury. அதிலே 70 பேர் அடங்கிய நீதிபதிகள் குழு அது. And he was standing before them. அவர்களுக்கு முன்பாக அவர் நின்று கொண்டிருக்கிறார். Many witnesses were brought. பல சாட்சிகள் கொண்டு வரப்பட்டனர். But no witnesses brought the same accusation. They said different things that contradicted each other. அவர்கள் பலரும் சாட்சி சொல்லியும் அந்த சாட்சிகள் ஒன்றோடு ஒவ்வவில்லை. ஏனென்றால் முரண்பட்ட காரியங்களை அவர்கள் சொன்னார்கள். All that while those accusations were being hurled on Jesus, the Bible says he said nothing. இந்த சாட்சிகள் எல்லாம் அவருக்கு விரோதமாய் குற்றம் சாட்டி கொண்டிருந்த போது அவர் பிரதியுத்தரமாக ஒன்றும் சொல்லவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. Then finally the high priest, looking at the silence of Jesus, spoke to him himself. கடைசியாக அந்த பிரதான ஆசாரியன் இயேசு மௌனமாய் நின்று கொண்டிருக்கிறதை பார்த்து அவரே அந்த இயேசுவிடம் பேச முன்வருகிறார். Read verse 60. 60ஆம் வசனம். அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்து நடுவே நின்று இயேசுவை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமாய் சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்று கேட்டான். And the high priest stood up in the midst and asked Jesus, saying, Answerest thou nothing? What is it with these witnesses against thee? In the beginning he was silent. ஆரம்பத்தில் அவர் மௌனமாக இருந்தார். Then the high priest asked him, why are you silent like this? பிரதான ஆசாரியன் கேட்கிறான், ஏன் இப்படி மௌனமாக இருக்கிறார்? The next verse says, even after that he was silent. அடுத்த வசனம் சொல்லுகிறார், அதை தொடர்ந்தும் அவர் மௌனமாகவே இருந்தார். And finally the high priest realized what an embarrassing situation he was put into. இந்த பிரதான ஆசாரியன் இப்படி ஒரு இடியாப்ப சிக்கல்ல நம்ம மாட்டிக்கிட்டோமே என்று அவர் துக்கப்படுகிறார். At 3 in the morning he calls the whole court and brings witnesses
and sets them up, and now nothing is happening. The time has come to set Jesus free. 3-4 மணிக்கு எப்படியோ பொய் சாட்சிகள் எல்லாம் தேடி கொண்டு வந்து எல்லாரும் பொய் சாட்சி சொன்னாலும் ஒரு சாட்சி இன்னொரு சாட்சியோடு ஒத்து போகல, மரணத்துக்கு ஏதுவான குற்றம் அவருக்குள் காணப்படவில்லை. பொழுது விடுகிறது, இயேசுவை விடுவிக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது. Finally, in frustration, the high priest asked Jesus, "Why are you silent? Tell us, are you the Son of God?" இயேசு மறுபடியும் மௌனமா இருக்கிறதை கண்டு பிரதான ஆசாரியன் விரக்தியிலே, நீ ஏன் மௌனமா இருக்கிறாய்? நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா? சொல். If Jesus had remained silent as he was silent before, he would have had to be set free. அதுவரையிலும் மௌனமா இருந்தது போல இயேசு அந்த கேள்விக்கும் மௌனமா இருந்திருந்தால் போதும், அவர் விடுதலையாக்கப்பட்டிருப்பார். But when he could have been silent and gone free, that's the time he opened his mouth and said, "Thou sayest." அவர் மௌனமா இருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் இயேசு நீ சொல்லுகிறது சரிதான் என்றார். Jesus willingly gave himself to be crucified. இயேசு மனப்பூர்வமாக சிலுவையில் அறையப்பட தன்னை ஒப்பு கொடுத்தார். Let us close our eyes. நம்முடைய கண்களை மூடுவோம். Now, as we close our eyes, bring the picture of Jesus hanging on the cross. நாம் கண்களை மூடும்போது இயேசு சிலுவையில் அறையப்பட்ட அந்த காட்சியை உங்கள் கண்களுக்கு முன்பாக கொண்டு வாருங்கள். That Jesus who gave himself for us. நமக்காக தன்னை கொடுத்ததான அந்த இயேசு. That Jesus who loved us with all of his heart. இயேசு தம்முடைய முழு இதயத்தோடு நம்மை நேசித்த அந்த இயேசு. அவரை தடை செய்ய நம்முடைய பகை அவருக்கு முன்பாக நின்றது. அந்த தடையை தாண்டி அவர் நம்மை நேசிக்க வந்தவர். To hinder him, enmity stood before him, but he broke that barrier of enmity and came to love us. அவர் சிநேகிதர்களை விட பகைஞரை தான் அதிகமாக சம்பாதித்தார். பாதியில் அவர் எழும்பி போயிருக்கலாம். இப்படிப்பட்ட கூட்டத்தை நான் ஏன் ரட்சிக்க வேண்டும் என்று மேலே போயிருக்கலாம். He earned more foes than friends, and he could have risen up and gone saying, "Why should I save such a group of enemies?" ஆனால் மனுஷனுடைய பகை என்ற திரளான தண்ணீர்கள் அவருக்குள் இருக்கிற அந்த நேசத்தின் அக்கினியை அவிக்க மாட்டாது. But many waters called the enmity of man could not quench the fire of his love. அவர் நம்முடைய பகையை தாண்டி அவர் சிலுவையை நோக்கி சென்றார். Crossing the barrier of our enmity, he went towards the cross. நாம் எல்லாரும் சேர்ந்து அன்றைக்கு ரோம போர் சேவர்களும் அல்ல, அந்த நீதிமன்றத்தில் இருக்கிற யூதர்களும் அல்ல, நீங்களும் நானும் தான் சேர்ந்து அவரை சிலுவையில் அறைந்தோம். Not the Roman soldiers, not the Jews in the Sanhedrin, but you and we got together and crucified Jesus. அவரை நாம் குத்தினோம். We smote him. நாம் தான் அவர் மேல் துப்பினோம். And we spat on him. நாம் தான் ஆணி அடித்தோம். And we pierced the nails in his body. சவால் விட்டோம். And we challenged him. நாம் தான் அவரை பரியாசம் செய்தோம். And we mocked at him. மற்றவர்களை ரட்சித்தார், தன்னை ரட்சிக்க முடியவில்லை என்று சிரித்தோம். We laughed at him saying he saved others, he was not able to save himself. ஆனால் அதை தாண்டி இயேசு நம்மை நேசித்தார். But beyond that Jesus loved us. அந்த அன்பு தான் நம்மை இங்கே கொண்டு வந்திருக்கிறது. It is that love that has brought us here. அன்பு தான் நம்மை கவர்ந்து கொண்டிருக்கிறது. It is that love that has captivated us. இங்கே யாராவது புதிதாய் வந்திருப்பீர்கள் என்றால், And if there is anyone new to this place, இந்த இயேசுவை நீங்களும் சந்திக்கலாம். you can also meet this Jesus. நல்லவர் என்று நீங்களும் ருசித்து பார்க்கலாம். You can also taste him that he is good. ஒரு கதை அல்ல. He is not a story. நாம் அவரை வாழ்க்கையில் ருசித்து இருக்கிறோம். We have tasted him in our lives. நான் அவரை ருசித்து இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் கரங்களை உயர்த்துங்கள். Those who say that I have tasted Jesus, lift up your hands. ஒரு சந்தேகமும் இல்லாமல் இந்த சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து என்னுடைய அன்றாட சிநேகிதனாய் இருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். Those who say that beyond doubt, this Jesus who is crucified is my friend in my everyday life, lift up your hand. புதிதாய் வந்த சகோதரனே சகோதரியே பாருங்கள், இத்தனை சாட்சிகள். New brother and sister to this place, look at how many witnesses are there. ஒருவன் இரண்டு பேர் பொய் சொல்லலாம், இத்தனை பேர் பொய் சொல்ல முடியுமா? One or two can lie. Can so many people lie together? இயேசு எங்களை சந்தித்து இருக்கிறார். Jesus has encountered us. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு எங்களுடைய உள்ளங்களில் வாசம் செய்கிறார். The crucified Christ is residing in our heart. உலகத்தில் இவ்வளவு அன்பு கூர்ந்தவருடைய ஆவி எங்களுக்குள் இருக்கிறது. And God who so loved the world, his spirit is dwelling in us. அந்த இயேசு எங்களிடத்தில் சொன்னார், That Jesus told us, இலவசமாய் தானே இந்த ரட்சிப்பை பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். ஆகையால் தான் இந்த கூட்டங்களை நடத்தி இதை உங்களிடத்திலும் சொல்லுகிறோம். you received this salvation freely, isn't it? Give it to others freely, and that is why we are conducting these meetings, to declare this good news to you. இன்றைக்கு இயேசுவின் சிலுவை நிழல் இப்பொழுது நம்மேல் ஒரு கூடாரத்தை போல் விரிக்கப்பட்டிருக்கிறது. Like a tent
moment the shadow of the cross of Christ is overshadowing us. இங்கே வந்திருக்கிற நீ பாக்கியவான். You who have come to this place are blessed. உன் வியாதி இங்கே இனிமேல் இருக்க முடியாது. Your sickness cannot remain here hereafter. பாவம் இனிமேல் உன்னை கடினப்படுத்த முடியாது. Your sin cannot harden you hereafter. எத்தனை பாவங்களை செய்தாலும் பரவாயில்லை. No matter how many sins you have committed, உன்னை கழுவ உன்னை மாற்ற இயேசுவிடத்தில் இரத்தம் உண்டு. Jesus has blood in him to wash you and to change you. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். If the Son shall set you free, you shall be free indeed. அவரிடத்தில் வந்த ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. Anyone who comes to him, he shall in no wise cast him out. நீ இயேசுவண்டே வா. Come to Jesus. உங்களை தொட்டவர் உன்னையும் தொடுவார். He who touched us will touch you as well. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாக போகிறது. There is going to be a change in your life today. நீ அலங்கோலமாய் அசிங்கமாய் வந்தாய். You came here in a distorted, in a filthy state. இயேசுவின் இரத்தம் உம்மேல் தெளிக்கப்படுகிறது. But blood of Jesus is being sprinkled on you. நீ அசுத்தமாய் வந்தாய், சுத்தமாய் போக போகிறாய். You came here unclean, you are going to go back clean. தெளிவாய் வந்தாய், தெளிவில்லாமல் வந்தாய், தெளிவாய் போக போகிறாய். You came here lacking clarity, but you are going to go back as a sober-minded person. பாவியாய் வந்தாய், பரிசுத்தமாய் போக போகிறாய். You came here as a sinner, you are going to go back as a saint. ஆவியானவர் நம்மத்தில் அசைவாடிக் கொண்டிருக்கிறார். The Spirit of the Lord is moving in our midst. கிறிஸ்துவின் அன்பை பெற்றவர்களே, those who have received the love of Christ, இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களே, those who have been washed by the blood of Jesus, சிலுவை காட்சியை கண்டவர்களே, those who have seen the sight of the cross, அந்த சிலுவை அண்டை நாம் எல்லாரும் போவோமாக. let's all go to the cross. வெண் வஸ்திரம் தரித்தவர்கள் அவரை நோக்கி பார்ப்போமாக. As those who are clad in white, let's look to him. அதோ அந்த குன்றில் அவர் சிலுவையில் அறையப்பட்டவராய் தொங்கிக் கொண்டிருக்கிறார். Behold on that hill, as the one crucified, he's hanging there. அவரை மறக்காதே. Don't forget him. அவருடைய நிழலை விட்டு போகாதே. Don't go away from his shadow. தீய சக்திகள் உன்னை தொட வரும். Evil powers will come to touch you. நீ சிலுவை அண்டு வந்து நின்றால், But if you come and stand near the cross, யாரும் உன்னை தொட முடியாது. nobody can touch you. எந்த வியாதி உன்னை தொட முடியாது. No sickness can touch you. பில்லி சூனியம் உன்னை தொட முடியாது. No witchcraft can touch you. இன்றைக்கு உனக்கு இரட்சணிய நாள். Today is the day of your salvation. உனக்கு அனுகிரக காலம். Today is the acceptable time. ரபாவ் ஷபம் கலமானி அம்துதா. ஆவியானவர் அசைவாடிக் கொண்டிருக்கிறார். The Spirit of the Lord is moving. ரமாவ் ஷபக் கலமானி அம்துதா. ரியலாவ் ஷபக் கலமானம் today. Thank you Jesus. Thank you Jesus. ஸ்தோத்திரம் இயேசுவே. ஸ்தோத்திரம் இயேசுவே. இங்கே சிலர் கடினப்பட்டவர்களாய் இருக்கலாம். There might be a few who are hardened here. இயேசுவை அறிந்த பிறகு நீ கடினப்பட்டு பின்மாற்றத்துக்குள் போய் இருக்கலாம். Even after knowing Jesus, you might have been hardened and you have gone into backsliding. நெறிந்த நாணலை முறிக்காத தேவன். But he is the Lord who will not break the bruised reed. எரிகிற திரியை ஊதி தள்ளாத தேவன். He will not quench the smoking flax. மறுபடியும் அதை பற்றி எரிய வைக்கிறவர். Once again he will make you to burn. கடினத்தை அவர் கல்வாரியின் அன்பினால் மாற்ற போகிறார். By his Calvary's love, he is going to change your hardness. கல்லை போல இருக்கிற உள்ளம் இன்றைக்கு உருக போகிறது. And the heart that is hard as a stone is going to melt today. கண்களை மூடி பார். Close your eyes and see. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து தலை குனிந்து உன்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். And Jesus who is crucified has his head bowed down and he is looking at you. நான் உன்னை நேசிக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். He says, I love you. நீ அவரிடத்தில் போ. Go to him. அவரை தொடு. Touch him. சரீரத்தில் வடிகிற இரத்தம் உன்னுடைய தலையின் மேல் இறங்கட்டும். Let the blood that is oozing out of his body descend upon your head. சபக்கலமாரியா சபக்கலமா. இயேசுவின் மர அன்பிதே, அது இன்பத்தை சொல்ல ஆகுமோ? இயேசுவின் மர அன்பிதே. பக்கலமாவ் சத்துனா. இந்த உள்ளத்து தங்கும் அன்பே, இந்த உள்ளத்து தங்கும் அன்பே, இயேசுவின் மர அன்பிதே. ரபக சத்துனா.
தேவனுடைய பிள்ளையே, child of God, இயேசுவை ஒருமுறை அறிந்தவர், once you have known Christ, ஆனால் நீ இப்பொழுது கடினப்பட்டு பின்மாற்றத்தில் இருக்கிறாய். but now you are hardened, you are in backsliding. பாவத்தின் வஞ்சனையினால் நீ வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாய். You have been deceived by the deceitfulness of sin. கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்ள The போகிறார். Lord is going to gather you to himself. கடினப்பட்டு கொண்டிருந்தாலும் Though you are being hardened, நீ அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டவர்கள் நடுவில் இருக்கிறாய். you are in the midst of the spirit baptized people of God. அந்த அன்பின் நதி பாய்ந்து அவருடைய உள்ளத்திலிருந்து ஜீவ நதியாய் புறப்பட்டு உன்னை தொட போகிறது. The river of the love of God is going to flow. It's going to proceed from their heart and going to touch you. கல்வாரியின் அன்பு உன்னுடைய இருதயத்தை உடைக்க போகிறது. Calvary's love is going to break your heart. இன்றைக்கு கண்களை மூடி சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை சிலர் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். Today some are having their eyes closed and they are beholding the crucified Jesus. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? Who shall separate me from the love of Christ? தண்ணீரில்லா பாலை என்னிலும் தேவநதியும் அன்பாய் பாயுதே. தண்ணீரில்லா பாலை என்னிலும் தேவநதியும் அன்பாய் பாயுதே. என் வறட்சியை மாற்றி செழிப்பாக்கிடும் என் ஊற்றாய் கொண்டுதலினே. என் வறட்சியை மாற்றி செழிப்பாக்கிடும் ஊற்றாய் கொண்டுதலினே. என் வறட்சியை மாற்றி செழிப்பாக்கிடும் இரமாம் சமக்கரமானி அங்குதான். Hallelujah. Amen. Shout it up, 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 shout it up. Hallelujah. மற்றும் நம்முடைய கூட்டத்தை கர்த்தர் பொறுப்படுத்தபடியால் கர்த்தரை தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டவராய் அவர் சகல விதத்திலும் நமக்கு எல்லாற்றையும் இப்பொழுது வெளிப்படுத்தி காட்டினபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சௌத்தரா 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 ஆசிரியப்பிரிவு கூடாரத்தின் மூலமாகும் பழைய ஏற்பாட்டில் ஆராய்த்து வந்ததான எல்லா முறைமைகளின்படியும் ஆண்டு வந்த சிலுவை நமக்கு வெளிப்படுத்தினபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சௌத்தரா 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 இயற்கைகளும் கூட ஆண்டவர் சிலுவையில் நமக்காக அடிக்கப்படுகிறதை அது வெளிப்படுத்தினபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சௌத்தரா 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 பிதா எவ்வளவாய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய குமாரனை இந்த பூமியில் அனுப்பி சிலுவையில் நமக்காக அவர் தன்னை ஒப்புக் கொடுக்க கர்த்தர் உதவி செய்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சௌத்தரா 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 தொடர்ந்து நடக்கிற கூட்டங்களை கர்த்தர் பொறுப்பெடுக்க முடியாது கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சௌத்தரா 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 நிமிட்டம் எல்லா சூழ்நிலைகளை நமக்கு அனுகூலமாக்கி தந்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சௌத்தரா 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 துண்டு வந்ததான புதிய ஆத்துமாக்கள் தேவ ஜனங்கள் எல்லாருக்காயும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சௌத்தரா 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 திரும்பி போற பிரயாணத்தை கர்த்தர் பொறுப்பெடுக்க முடியாது ஸ்தோத்திரிப்போம். சௌத்தரா 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 அதிசீக்கிர வரைக்கென்று ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்த முடியாது ஸ்தோத்திரிப்போம். சௌத்தரா 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 எல்லா துதி கனமையும் கர்த்தருக்கு எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சௌத்தரா 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 பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரிப்போம். சௌத்தரா 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 சௌத்தரா. எங்களை அருமையாய் நேசிக்கிற பரிசுத்த பிதாவே, உம்முடைய மகத்துவமுள்ள நல்ல நாமத்துக்கு நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை நேசித்து இந்த தேசத்தில் ஒரு விசேஷித்த வேத பாடம் தந்தீர், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போமா நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்ற வார்த்தையின்படி
இவ்வளவா என்ற வார்த்தையின் ஒரு விளக்கத்தை எங்களுக்கு தந்தீர். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோகத்தில் காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே கர்த்தாவே இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் அந்த சிலுவையை எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தீர். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாளையத்தில் அவர்கள் எப்படி அணிவகுத்து தங்களுடைய கூடாரத்தை போட்டார்கள், அது சிலுவையின் வடிவில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தீர். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே நீர் இரட்சகராகவும் ஆட்டுக்குட்டியானவராகவும் எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தீர். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே நீர் இரட்சகராய் இருப்பது மாத்திரமல்ல, நீர் அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல கர்த்தாவே எங்கள் மத்தியில் வெளிப்பட்டு நீர் ஆட்டுக்குட்டியானவராய் எங்கள் மத்தியில் இருக்கிறீர். சிலுவையின் வடிவம் கர்த்தாவே எங்கள் மத்தியில் வந்தபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த நட்சத்திரங்களின் வடிவிலும் கர்த்தாவே நீர் சிலுவையை வெளிப்படுத்தி கொடுத்தீர். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தாவே கொள்ளிவாய் சர்ப்பத்தில் கடிக்கப்பட்டவர்கள் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கும்போது அவர்கள் சுகமாக்கப்பட்டார்கள். விஷம் முறிக்கப்பட்டது என்பதை வெளிப்படுத்தி கொடுத்தீர். பாவமாகிய அந்த விஷத்தை முறிப்பதற்கு கல்வாரியை நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொன்னீர். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பாவத்திலிருந்து கர்த்தாவே நாங்கள் விடுதலை பெறுவதற்கு எங்களுக்கு சிலுவை முக்கியம் என்று சொன்னீர். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் சிலுவையை நோக்கி பார்க்கும்போது கர்த்தாவே சிலுவையில் எங்களுக்கு கர்த்தாவே பாவத்திலிருந்து பெரிய விடுதலை சம்பாதித்து கொடுத்தீர். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய உடலில் சரீரத்தில் உள்ள உடற்கூறுகள் மூலமாக சிலுவை உண்டு என்பதை வெளிப்படுத்தி கொடுத்தீர். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே பாவம் வஞ்சனை உள்ளது, அது தந்திரமா எங்களை வஞ்சிக்கும் என்று எங்களுக்கு வெளிப்படுத்தீர். அந்த வஞ்சனிலிருந்து நாங்கள் விடுதலையாக்கிக் கொள்ள சிலுவையையே நாங்கள் சார்ந்திருந்து சிலுவையையே நாங்கள் நோக்கி பார்த்தால் எங்களுக்கு விடுதலை உண்டு என்று சொன்னீர். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரை நீர் பொறுப்படுத்தீர். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காத்துக்கொள்ளும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்கும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவின் வருகை நாள் வரை இருப்பதாக. ஹல்லேலூயா.